السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. அருளாளனும் மிகுந்த அன்பாளனும் ஆகிய அணையாத ஜோதி அல்லாஹ்வின் பொருத்தமும் அளவிலா அன்பும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. இம்மனித குணம் தலை தோங்க வந்த தகுதியால் எவர்களாலும் ஈடுபட முடித்து விடாத ஈருலக இரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, ஒவ்வொரு வாரமும் மார்க்க விளக்க கூட்டம் ஹதீகத்துல் வாயிலின் மாணவர்களினுடைய சொற்பயிற்சி மன்றம் இடையிலாமல் அது நடந்து கொண்டு வருகிறது. மன்றத்தினை துவக்கிய காலம் முதல் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காலம் வரையிலும் எவ்விதமான தடையும் இல்லாமல் வாரத்திற்கென்று ஒரு தலைவர் என்ற ஒரு வீதத்தில் போட்டியிடக்கூடிய பங்காளர்களினுடைய போட்டியிடுதலினும் மார்க்க விளக்க கூட்டம் நன்கு நடைபெற்று வந்தது. போன வாரம் உஸ்தாத் அவர்களிடத்திலே மாணவர்கள் கோரிக்கை வைத்ததை போன்று உஸ்தாதும் ஒரு தலைப்பை கொடுத்தார்கள். இன்றைய வாலிபர்கள் பெரிதும் வழிகெடுவதற்கு காரணம் பெற்றோர்களா அல்லது சமூக சூழலா என்ற தலைப்பின் கீழே மாணவர்கள் நமக்கு முன்பு அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த ஹதீகத்துல் வாயிலின் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்திற்கு தலைமை தாங்கி நடத்துவதற்காக நல்ல மனமுடைய நன்மலர் போல் நாளிலத்தில் வல்ல புகழுடைய மானிடனை எல்லாம் உடைய தகுதி வாய்ந்த தலைவர் தௌஃபீகத்தாயி அவர்களை உகந்து முகந்து புடையே இருந்து புனைந்து இந்த மன்றத்தின் சார்பில் வரவேற்று அவரினுடைய கரத்தில் இம்மன்றத்தினுடைய பட்டி மன்றம் ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக திருக்குர்ஆன் வசனத்தை ஓதுவதற்காக முதலாவது ஜும்ரா ஆசிப் அத்தாரி அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. உங்களுடைய குரல் வளத்தில் நல்லா வளர்க்க செய்வானாக. அடுத்தபடியாக கவிப்போர்களை பாடுவதற்கு மூன்றாவது ஜும்ராவை சார்ந்த சுஹேல் அத்தாய் அவர்கள்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தென்றல் காற்றாய் வீசும் மதினத்து மலரின் வாசம் உள்ளம் உணர்ந்து பாடிடவே அனுதினமும் மனம் நாடும் ஜோதி நபியின் திருநாமம் அதனை சொக்கி நான் கூற அகமகிழ்ந்து அதனை பாட அகமும் புறமும் ஒளியாகும் எண்ணில் அடங்கா சலவாத்தும் கல்பின் நிறைவாய் சலாமும் ரவுலாருகே காணிக்கையாய் செலுத்திடும் பாக்கியம் பெற வேண்டும். நபியின் திருப்பெயர் உச்சரித்தேன் அடடா தேனின் சுவை மறந்தேன். நபியின் நாமம் கூறியதால் தேனியும் தேனை தேக்கிடுதே. அன்றொரு நாள் நபி உறங்கையிலே ஓலை பாய்த்தடம் முதுகினிலே. அன்றொரு நாள் நபி உறங்கையிலே ஓலை பாய்த்தடம் முதுகினிலே. ஏந்தல் நபியின் ஏழ்மையினை ஈச்சம் பாயும் பரிந்துரைக்கும் தென்றல் காற்றாய் வீசும் மதினத்து மலரின் வாசம் உள்ளம் உணர்ந்து பாடிடவே அனுதினமும் மனம் நாடும். கண்ணில் மங்காவிலிருந்தும் செவியில் சீராய் ஒளியிருந்தும் நபியை காணா கண்களினால் சுவனம் கூட இருளாகும். புன்னகை மறவா புண்ணியரே ஏழையின் துயரை தீர்த்தவரே தனக்கென எதையும் சேர்க்காமல் தானம் செய்த தாரகையே பாலை மணலில் பூத்தவரே கல்வில் களிமா வாழ்த்தவரே. பாலை மணலில் பூத்தவரே கல்வில் களிமா வாழ்த்தவரே. தங்களின் புன்னகையை காண பாவிக்கு வாய்ப்பொன்று கிடைத்திடுமோ. தங்களின் புன்னகையை காண பாவிக்கு வாய்ப்பொன்று கிடைத்திடுமோ. தென்றல் காற்றாய் வீசும் மதினத்து மலரின் வாசம் உள்ளம் உணர்ந்து பாடிடவே அனுதினமும் மனம் நாடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய குரல் வளர்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பரக்கத் செய்வானாக. இங்கு குழுமி இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தவனோடு இந்த பட்டிமன்ற அவையை துவங்குகின்றேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்கள் வழிகெடுவதற்கு பெரிதும் காரணம் சமூக சூழலா அல்லது பெற்றோர்களா? ரெண்டு சைடு பார்க்கிறோம். இந்த சைடு பார்த்தா பெற்றோர்னு ஒரு கூட்டம் பேச வந்திருக்கு, இந்த சைடு பார்த்தா சமூக சூழல் ஒரு சைடு பேச வந்திருக்கு. இப்ப ஆரம்பமாக நான் பேச அழைக்கின்ற அணி எந்த அணியா இருக்கும் என்றால், ரெண்டு சைடு பார்க்கிறோம். ரெண்டு சைடு நல்லா பேச தெரிஞ்ச ஆளா தான் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா பெரிய ஜாம் பவான்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நாலு படா பீஸ் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. இருந்தாலும் இந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு நீதி ஒன்று இருக்குல்ல, அதை விட கூப்பிடணும். ஆரம்பமாக இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்கள் வாலிபர்கள்
வழிகெடுவதற்கு பெரிதும் காரணம் சமூக சூழலே என்று வாதிடுவதற்கு முதலாவது சூறாவை சார்ந்த ஷஃபீல் அத்தாய் வருகிறார். அப்பா அப்பா வேமா பேசு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் பேர், இன்றைக்கு வாலிபவர்கள் வழிகெடுவதற்கு பெரிதும் காரணமாக பெற்றோர்களா இல்லை சமூக சூழலா என்கிற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். இன்றைக்கு எல்லா மாணவர்களும் மிக எளிமையாக வழிகெடுவதற்கு சமூக சூழல் மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது. சமுதாயம்தான் நம்மை முழுமையாக வழிகெடுக்கிறது. எப்படி என்றால், ஒரு மாணவன் வழிகெடுவதற்கு மதரசாவிலே இருக்கும்போது நல்லவனாக இருக்கிறான். ஆனால் அதே மாணவன் மதரசாவில் இருந்து வெளியேறும் போது அவனுடைய பழக்கவழக்கங்களை முழுமையாக மாற்றிக்கொண்டுள்ளான். அதற்கு காரணம் அவனுடைய அந்த சூழ்நிலை சரியாக அமைந்துள்ளது. நமது பெற்றோர்களே நம்மை வெளியே இருந்தால் வழிகேட்டு விடுவான் என்று யோசிக்கிறார்கள். அதனால்தான் நம்மையே மதரசாவில் சேர்த்திருக்கிறார்கள். ஒரு படத்தை பார்க்கிறான். அந்த படத்தில் திருடுவதை பற்றி முழுக்க இருக்கிறது. அந்த படத்தை ஒரு திருடன் பார்க்கிறான். அப்போ அந்த திருடன் எப்படி யோசிக்கிறான், நம்ம எப்படி அந்த படத்தை பார்த்து நம்ம எப்படி இந்த திருட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் அதே ஒரு சாதாரண மனிதன் பார்த்தால் எப்படி யோசிக்கிறான், அவன் நம்ம எப்போ திருட ஆரம்பிக்கிறேன்னு யோசிக்கிறான். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்கு. அந்த காலத்தில் அப்படின்னா பெட்டி கடைன்னு ஒன்று இருக்கும். அந்த கடையில் அப்படின்னா இந்த முட்டாய் அது இதுன்னு இருக்குங்க. உள்ளே பார்த்தா இந்த பீடி இது மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அதே இந்த காலத்தில் பார்த்தோம்னா சும்மா பேருக்கு தான் வெளியே இது இருக்குது, முட்டாய் இதெல்லாம். உள்ளே பார்த்தா சூக்கேஸாக வச்சுருக்காங்க. பீடி சிகரெட்டு அதான் எல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தா அந்த காலத்தில் ஒரு வாலிபன் போய் கேட்குறாரு, அண்ணே எனக்கு ஒரு பீடி தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, தம்பி உங்கள் அத்தா அம்மாவை கூட்டியாப்பா அப்படின்றாரு. அதே இந்த காலத்தில் ஒரு வாலிபன் கேட்குறான், ஒரு 13 வயசு உள்ள வாலிபன். என்ன அண்ணே ஒரு பீடி தானே அப்படின்னு கேட்குறான். அந்த கடைக்காரன் எப்படி யோசிக்கிறான், சரி நம்ம விலையை கொஞ்சம் 3 ரூபா ஏற்றி சொல்லுவோம் அப்படின்னு யோசிக்கிறான். சரின்னு அப்புறம் பார்த்தா கடைக்காரன் சொல்கிறான், தம்பி ஒரு பீடி விலை 13 ரூபாப்பா, நீ போய் காசு எடுத்துருவாப்பா நான் தரேன் அப்படின்றான். சரி நான் போய் கொடுக்கணும், வீட்டை போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க காசு 13 ரூபா. போயிட்டு அந்த கடைக்கார்ட்ட போய் கொடுக்குறான், இந்தாண்ணே ஒரு பீடி தானே அப்படின்னு கொடுக்குறான். தம்பி இன்னொரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கொடுப்பா, கூலி போய் கஞ்சா அது இதுன்னு தரேன்ப்பா அப்படின்றாரு. இன்னொன்று பார்த்தா இப்படி சமூகம் அப்படி மாறி இருக்குங்க. அப்புறம் அவரும் கொடுத்து அனுப்பிச்சுட்டா அந்த பையன் அப்படியே பசங்க கூட போயிடுறான் அப்படியே. அப்புறம் பார்த்தா இதுக்கு தான் வழிகிடுறான். இது காரணம் என்ன, சமூகம் தான். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல கருத்தை எடுத்து வச்சாரு. இல்லை ஒரு மாணவன் என்ன செய்யலாம், வருஷாமல் இருக்கும்போது 5 வேலை தொழுகிறான், நல்ல விஷயத்தை கற்றுக்கிறான். அதே போல மாணவன் வெளியே போகும்போது சில நண்பர்களுடன் சேர்ந்து பல கெட்ட விஷயங்கள் நிறையா கற்றுக்கலாம். இந்த வாதத்தை அவர் எல்லாம் தெளிவாக எடுத்து வச்சார். அதே போல எதிரிலிருந்து என்னப்பா என்ன உருட்டுறீங்களா அப்படின்றவங்க தான் வராது. அப்படிலாம் கிடையாது, கெட்டு போறதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்லி முதலாவது சூறாவை சேர்ந்த நௌஃபல் அத்தாய் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச வந்தது, இன்றைக்கு இளைஞர்களின் சீர்கெடுக்க காரணம் பெற்றோர்களா சமூகமா என்ற தலைப்பில் பெற்றோர்கள் தான் காரணம் என்று பேசி என்னுடைய அணியை வலுப்புவதற்காக வந்திருக்கு. ஆமாம், இப்போ நம்ம சஃபீல் தம்பி சொன்னார், மசாக்கு வந்தால் நல்லாயிருக்கும், வீட்டுக்கு போனால் கெடுக்கிறோம் சமூக சூழல். அதே தான் நாங்களும் சொல்கிறோம், வீட்டுக்கு போனால் பெற்றோர்கள் ஃபோனை கொடுத்து கெடுக்கிறாங்க. இதே தான் பார்க்கணும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பெற்றவங்களே சரியில்லை. என் தந்தையே வீட்டில் உட்காந்து பீடி அடிக்கிறாரு, என் பையனே போய் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள், தான் பையன் வீட்டுக்கு போனால் கெட்டு போயிடுவான், வெளியே போனால் கெட்டு போயிடுவான், வீட்டிலே வச்சு வளர்க்குறாங்க.
வீட்டிலே வச்சு அவனை வளர்க்குறாங்க. அப்போ அந்த வீடு என்பது ஒரு சிறிய வட்டத்தில் வைத்து அவனை சுருக்கி விடுகிறார்கள். எந்த ஒரு வெளி விவரமும் தெரியாமல் அவனை வளர்க்குறாங்க. உதாரணத்தை சொல்லணுமா, எந்த மாதிரி ஒருவன் தெரியுமா? அந்த வீட்டிலே வைத்து வளர்த்திருப்பார்களே அந்த மாதிரி ஒருவன். சுற்றி பார்க்க தாஜ்மஹால் போனான். இவனுக்கு தமிழ் லாங்குவேஜ், அங்கே எல்லாம் ஹிந்தி லாங்குவேஜ். இவன் போய் கேட்குறான் யார் இதை கட்டினாங்கன்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான் மாலும் நைட்டு போயிட்டான். இவன் நினச்சிட்டான் ஓ மாலும் நை தான் இதை கட்டிட்டாங்கன்னு இவன் நினச்சிட்டான். அப்போ எப்படியாச்சும் போகிறதுக்கு இவன் இந்த மாலும் நையை பார்த்துணும்னா இவன் நினைக்கிறான். அப்போ யாரோ ஒரு மௌத்தான தூக்கிட்டு போயிட்டு இருக்க கேட்குறான் யாருன்ட்டு. மாலும் நைன்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டான் ஓ மாலும் நை இறந்து போயிட்டான்னு உட்காந்து அழுகுறாங்க. அப்போ நாலு தமிழ் தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறாங்க மாலும் நைன்னு அப்படி இல்லைப்பா, மாலும் நைனா தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கு இளைஞர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் பெற்றோர்கள் என்று நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். என்ன நடுவரே, கரெக்டு தானே? நடுவருக்கே தெரியுது இளைஞர்கள் சீர்கெடுக்க காரணம் பெற்றோர்கள் தான். இன்றைக்கு முதியோர் இல்லம் இருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் தந்தை தாயை போய் புதியத்தில் விடுறார்கள். இதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். வருகிற மனைவிடத்தில் ஒழுங்காக நடந்துக்காமல் அடிக்கடி சண்டை வருவதால் மகன் முதியோர் இல்லத்தில் பெற்றோர் காணப்படுகிறார்கள். ஒரு மருமகள் மாமியார் சண்டை ஏற்பட்டால் மாமியார் தான் வீட்டுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஏன்னா மருமகள் இப்போத்தான் ஒரு குடும்பம், ஒரு கணவன், ஒரு மனைவி என்ற கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கா. அவள் ஏதாவது தப்பு செஞ்சால் அதை திருத்த வேண்டும். அதை திருத்தாமல் அவளை கொடுமைப்படுத்துறதோ அடிக்கிறதோ திட்டுறதோ செஞ்சால் மகன் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் உள்ளாமல் தன்னுடைய மாமனார் வீட்டிலே விடுவான். ஆக மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு இளைஞர்கள் சீர்கெடுக்க காரணம் பெற்றோர்கள் தான். இது எங்களுக்கு எல்லாத்திற்கும் தெரியும், நடுவர்களுக்கு தெரியும். நடுவரின் தீர்ப்பு எங்கள் அன்னைக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையவில்லை. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையவில்லை என்று சொல்லுவார்கள். அதே போன்று ஆளு பார்க்க தம்மா தூடு இருந்தா கூட எடுத்து வைக்கிற வாதம் தௌசன்வாத மாதிரி இருக்கிறாருப்பா. ரைட்டு, நிறைய விஷயம் சொன்னாரு. அதே போல இந்த பெற்றோர் மட்டும்தான் கெடுக்கிறாங்களா அப்படின்னா அதை மிகவும் கெடுப்பது சமூக சூழல் தான்ப்பா. அவனுக்குலாம் தெரியுமா? படிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு எழுத்திலிருந்து 3வது சுமராமி சார்ந்த ஆமீன் நிர்ஷாதா தயார் மாணவர்கள் யாரும் கைகளை தட்ட வேண்டாம் என்று சபையிடமிருந்து அறிவிப்பு வந்திருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அருமையான மாலை பொழுதிலே சிறப்பான ஒரு தலைப்பு. இன்றைய வாலிபர்கள் வழிகெடுவதற்கு மிகவும் காரணமாக இருப்பது பெற்றோர்களா அல்லது சமுதாயமானு. அதில் நான் பேசுவதற்கு வந்திருக்கிறது சமுதாயம்னு. அதாவது இப்போ நௌஃபல் தம்பி சொல்லிட்டு போனார், பெற்றோர்கள் தான் முழுக்க காரணமாக இருக்காங்க, பிள்ளைகளை வெளியில் விடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. வெளியில் விடாமல் இருக்காங்க, அதனால தான் கெட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்களே. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாத்துடைய பேரண்ட்ஸும் யாராச்சும் ஒருத்தவங்களோட பேரண்ட்ஸ் ஆச்சு தான் புள்ள வழிகட்டில் போகணும், உருப்படாமல் போகணும், விளங்காமல் போகணும், நாசமாக போகணும் யாராச்சும் ஒருத்தவங்க நினைப்பாங்களா? கிடையாதுல்ல. நடுவரே, உங்கள் வீட்டில் அப்படி யாராச்சும் நினைப்பாங்களா? அப்போ இவங்க சொல்கிறாங்க புள்ள கெட்டு போகிறதுக்கு தாய் தான் தந்தை தான் காரணம் நீங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, அவங்க தாய் தந்தைகளுக்கு எடுக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் ஸ்கூலில் இருக்கான், அந்த பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறாங்கல்ல. அவன் ஸ்கூலுக்கு போனான், அவன் அந்த பையன் ஸ்கூலுக்கு போய் நல்லதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தாய் தந்தைகள் கொண்டு போய் விட்றாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போனால் அவன் வெறும் நல்லதை மட்டுமா கற்றுப்பான்? அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். நல்லதோடு சேர்த்து கெட்டதையும் கற்றுப்பான். ஏன்னா அங்கே ஸ்கூலுக்கு போனோன்னு சொன்னால் நல்ல பசங்களும் இருப்பாங்க, கெட்ட பசங்களும் இருப்பாங்க. அவன் எல்லாத்துக்கூடையும் தான் சேர்ந்து சுற்றுவான். நல்ல பசங்க கூடயும் சேர்ந்து சுற்றுவான், கெட்ட பசங்க கூடயும் சேர்ந்து சுற்றுவான். நல்ல பசங்க கூட சேர்ந்து சுற்றினான்னா அவன் நல்ல பழக்கத்தை கற்றுப்பான். அதே கெட்ட பசங்க கூட சேர்ந்து சுற்றினான்னா கெட்ட பழக்கத்தை கற்றுப்பான். சரி, அவன் கெட்ட பசங்க கூட சேரல, நல்ல பசங்க கூட சேர்றான்னா அவன் ஸ்கூல்லேருந்து வீடு திரும்பி வருவான் தெரியுமா? வீடு திரும்பி வர வழியில் அவன் கூட ஒரு பையன் வருவான்.
எப்படி அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட தான் நடந்து வருவானா, ஃப்ரெண்ட்ஸு கூட நடந்து வரையில் அவன் கூட இருக்கிற அவன் நல்ல பையனாகவே இருக்கட்டும், ஆனால் அவன் எவ்வளோ நல்ல பையனாக இருந்தாலும் எவ்வளோ சூஃபியாக இருந்தாலும் அவனுக்கு எவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆசை வரும். ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு ஆசை வருமா? அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், இவனை பார்த்து சொல்லுவான், டே மச்சான் அந்த பொண்ணு உன்னை தாண்டா பார்க்குது அப்படிம்பான். அது ஒரு பொண்ணு. அப்போ அவனுக்கு என்ன தோணும், ஆஹா இத்தனை நாள் நம்ம சும்மா சிங்கிளாக சுற்றிட்டு இருந்தோமே, நம்ம கூட இருக்கிறவங்களாம் கமிட் ஆகிட்டாங்களே, நமக்கும் ஒரு பொண்ணு கிடச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுவான், சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அந்த 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 பையனும் அந்த பொண்ணை சைட் அடிக்க ஆரம்பிப்பான். அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேறு ஊருக்கு ஸ்கூல் முடிஞ்சு அந்த பொண்ணு வேறு ஊருக்கு போகுதா, பக்கத்து ஊருக்கு தான் போகணும், அது பஸ் ஸ்டாண்டில் நிற்கிதா. அப்போ இந்த பையன் வீடு பக்கத்துலேயே இருந்தாலும் இவன் என்ன பண்ணுவான், பஸ் ஸ்டாண்டில் நிற்பான். அந்த பொண்ணு பஸ் ஏறி போகிற வரையும் பஸ் ஸ்டாண்டில் நின்று அந்த பொண்ணை சைட் அடிப்பான். அப்போ சைட் அடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நாள் சைட் அடிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டே நம்பர் வாங்கி அந்த பொண்ணை இப்படி கரெக்ட் பண்ணிடுவான். கரெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகிறான்னு வச்சுக்கோங்களேன். பெருசாகிட்டு கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போய் பேசல, இவங்க தாய் தந்தையை ஒத்துக்கல, அவங்க தாய் தந்தையை ஒத்துக்கல. அப்போ கடைசியில் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணை குட்டி. அதே மாதிரி தான் இப்போ ஒரு பெற்றோர்கள்னால் அதில் தாய்க்கு சமைக்க வேண்டிய வேலைன்னு ஒன்று இருக்கும். தந்தைனா வேலைக்கு போய் சம்பாரித்து குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு வேலைக்கு போகணும். அப்போ அந்த டைமில் அவங்களோட பையன் எங்கே இருப்பான், ஒன்றா ஸ்கூல் இருந்தால் ஸ்கூலில் இருப்பான், அப்படி இல்லைன்னா லீவு டைமில் வெளியில் விளையாடுறதுக்கு போயிடுவான், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருப்பான். வீட்டில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே வெளியில் விளையாட போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சுறுசுறுப்பாக இருக்கிற பையன் அப்படின்னு வெளியில் போயிட்டான். விளையாட போனப்போ விளையாடுற இடத்துல பார்த்தா வெறும் நல்ல பசங்க மட்டுமா விளையாடுவாங்க. அதாவது விளையாடுற இடத்துல பார்த்தோன்னா யார் யாரெல்லாம் இருப்பாங்க, கிரவுண்டுக்கெல்லாம் போனோம்னா அந்த கிரவுண்டில் போகையில் என்ன நடக்கும்னா, எவனாச்சும் ஒரு சிலருக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அவன் இதை சொல்லி தருவான், டே இது பண்ணி பாடுறா நல்லா இருக்குடா அப்படின்னு. இவனு என்ன பண்ணி பார்ப்பான், அதை ட்ரை பண்ணி பார்ப்பான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அவன் அடிக்ட் ஆயிடுவான். அடிக்ட் ஆகிட்டு அதை அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். அதற்கு காரணம் யார், சமூகம். அதே மாதிரி தான் அதே மாதிரி ஒருத்தன் இப்போ நம்ம எங்கேயோ போவேனா, நம்ம இங்கே கம்பத்தில் நைட்டு ஹாஸ்பிட்டல் போகையில் நம்ம பார்க்குற மாதிரி இங்கே ஏலக்காய் எஸ்டேட்டு முன்னால் நைட்டு சாத்திட்டு போனதுக்கப்புறம் ஒரு 10-15 பசங்களாச்சும் லைனாக மொபைல் ஃபோன் வச்சு உட்காந்துருப்பாங்களா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ ஃபயரு பப்ஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இப்போ நம்மளாம் போகிறோம்ல, நம்மள மாதிரி வேறு எவனாச்சும் வெளியில் இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணுவான், போயிட்டு அதே மாதிரி பக்கத்தில் போய் உட்காருவான். என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன் இல்லாத பையன் அவங்க வீட்டில் வாங்கி தர மாட்டேன்னு இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போய் உட்காருவான். பார்த்தோன்னே அவங்க பார்க்குறது எல்லாத்தையும் பார்ப்பான். இவனும் அவங்க நியூஸ் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்பான். அவங்க கெட்ட விஷயத்தை பார்த்தாங்கன்னா இவனுக்கும் அதில் ஆசை வரும், அதை பார்க்கணுன்னு இவனுக்கும் தோணும். இவன் வீட்டில் போய் கேட்பான், எனக்கும் ஃபோன் வாங்கித்தாங்க, என் கூட சுற்றுறவங்க எல்லாம் வச்சுருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, எனக்கும் ஃபோனு வேணும், நானும் இந்த மாதிரிலாம் பண்ணணும், இதெல்லாம் நானும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்டுட்டு அவங்க வீட்டில் வாங்கி தர மாட்டேன்னாங்கன்னா அங்கே ஒரு சண்டை. எல்லாத்து வீட்லேயும் வாங்கி தராங்க, நீங்கள் மட்டும் ஏன் வாங்கி தர மாட்டீங்கன்னு. அப்போ அங்கே போய் ஒரு சண்டை நடக்குதா, அது ஒரு வழிகேடு. பெற்றோர்களை எதிர்த்து பேசுறது அது ஒரு வழிகேடு. அதே போன்று திரைப்படங்கள் வெளியிடுகிறார்களா, அந்த திரைப்படத்தில் வெளியிடுவதில் படத்தில் எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் இன்றைய காலத்து திரைப்படங்களில் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தர் சொல்கிறாரு, படத்தில் நாங்கள் சிகரெட் அடிப்போம், தண்ணி அடிப்போம், எல்லாமே பண்ணுவோம், ஆனால் அது படம்ன்றனால எல்லாமே இருக்கும். அதுக்குன்னு என்னோடய ஃபேன்ஸாக நீங்கள்லாம் என்ன பண்ணும், நான் தண்ணி அடிக்கிறேன், நான் சிகரெட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுப்பா. நீங்கள் பயன்படுத்தினீங்க, உங்களுடைய பிள்ளைகள் வழிகட்டு போனாங்கன்னா அதுக்கு காரணம் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் சொல்கிறார். எனவே சமூகம்தான் ஒரு வாலிபனை சீர்களை
வழி கிடைக்கிறது என்று கூறிய நுரைக்கு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல ஒரு வாதத்தை வச்சிருக்காரு. இந்த பசு மருந்து ஆணியை போட்டு நல்ல ஒரு ஆணித்தனமான ஒரு வாதம். இப்போ சொல்றதை பார்த்தா வாழ்க்கையில் எதுவும் நடந்திருக்க மாதிரி தெரியுது. உன் வாழ்க்கையில் நடந்திருக்கா? இருக்குது. சரி, அடுத்த எதிரடியிலிருந்து வராரு. ஜபலோட தம்பி ஒருத்தர் வர ரெடியா இருக்காரு. தாரமா இருக்காரு. அடுத்ததாக இன்றைய சமூகம் வழிகெடுப்பது மிகவும் வழிகெடுப்பது என்பது பெற்றோர்களே என்று ஆணித்தனமாக தன்னுடைய வியாக்கியானங்களை சொல்வதற்கு ஜாபர் சாதி கட்டாயப்படுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிமையான ஒரு இரவு பொழுதிலே அருமையான ஒரு பட்டிமன்றம். தலைப்பு என்னன்னு பார்த்தோன்னா, இன்றைய வாலிபர்கள் வழிகெடுவதற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களாக சமூக சூழலாம். யோசிக்கவே வேணாம், பெற்றோர்கள் தான். முன்னாடி பேச சபீர் சொன்னார், கடைக்கு போய் பீடி கேட்குறான். அப்போ அவங்க அப்பாவா இல்லைன்னு கேட்குறான்னா, அவங்க கடைக்காரனுக்கே தெரிஞ்சிருக்கு அப்பாவோ மாமாவோ வழிகெடுக்கிறாங்கன்னு. அப்போ என்னங்க இது? வழிகெடுக்க காரணம் யார்? பெற்றோர்கள் தாங்க. சரிதாங்க வேறு ஹாமிமு நல்லா பேசினாரு. ஆனால் அவர் வாழ்க்கை நடந்தது அப்படியே சொல்லிட்டு போயிட்டார். அது வேறு விஷயம். சரி, அங்கே எங்கேன்னு பேசாம பாயிண்ட்ஸுக்குள்ளே வரேன். சின்ன வயசில் யார் யாரெல்லாம் ஸ்கூல் காம்படிஷனில் கலந்துருக்கா? மேக்ஸிமம் எல்லாருமே கலந்துருப்போம். அது வேறு விஷயம். அதாவது சில ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன்லாம் வைப்பாங்க. இப்போ பெற்றோர்கள்ட்ட வந்து குழந்தைங்க கேட்பாங்க, அம்மா இந்த மாதிரி நான் ஆடட்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க பெற்றோர் என்ன சொன்னாங்க, சரி ஆடுன்னு சொல்லி விட்டுருவாங்க. சின்ன வயசில் அவன் டான்ஸ் காம்படிஷனில் ஆடுறது தான் பெருசாகி ஆடி இன்ஸ்டாகிராமில் போடுறான், யூடியூப்பில் போடுறான். சில பேரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஆடி லைக்கை வாங்குறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. அந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பெற்றோர்கள் அரையும் குறையமாக ட்ரெஸ்ஸை போட்டு விடுவாங்க. சின்ன வயசுலேயே ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா பெருசாகி ஒழுங்காக ட்ரெஸ்ஸை பண்ண அவசியம் இல்லைல்ல. அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகார் வரைக்கும்னு. சின்ன வயசுலேயே ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட்டிருந்தா வெக்கம்னு வந்திருக்கும். சின்ன வயசில் ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடாமல் பெருசாகி ஒழுங்காக போடணுன்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு விட்டுறீங்க என்ன பண்ணுவாங்க, நிலாக்கான்னு சாப்பாடு விட்டுவாங்க. இந்த காலத்தில் பாருங்கள், ஃபோனை காமிக்கிறாங்க, ரைம்ஸு. நீலா நீலா ஓடிவான்னு ஓடுது. இன்னொரு பக்கம் பார்த்தா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சுன்றாங்க. இதெல்லாம் காமிச்சு ஒரு லெவலுக்கு ஃபோனு புள்ளிக்கு வச்சு கொடுப்பாங்க. அந்த புள்ளியும் அப்புறம் அடம் முடிக்க ஆரம்பிச்சிடும், ஃபோன் வேணும் ஃபோன் வேணும்னு. இன்னும் சில பிள்ளைங்கள்லாம் அதே யூடியூப்புக்குள்ளே போகிற அளவுக்கு இதாகிடுச்சுன்னா பாருங்கள். அப்புறம் பெருசாகிடுது, ஒரு பையனோ பொண்ணோ வந்துடுது, பெருசாகிட்டோன்னா ஃபோன் வேணும் ஒத்த காலில் நிற்கிறான். இல்லை நீ சின்ன பையனாக இருக்க, ஃபோன்லாம் வாங்கி தர முடியாதுன்னு இருந்தா வாங்கி தர முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு அவனுக்குன்னு ஒரு ரூமு. அங்கே பார்த்தா அவன் ஃபோனில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறான். க்ரோம் யூஸ் பண்ணுறான், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறான், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறான், ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுறான், ட்ரெண்டு கிண்டுன்னு அது இதுன்னு யூஸ் பண்ணுறான். என்னென்னமோ யூஸ் பண்ணுறான்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல வழிகிடுவதற்கு காரணம் யார்? நடுவரை யார் காரணம்? பெற்றோர்கள் தான் காரணம். என்ன நடுவரே நீங்கள்? ஃபஸ்ட்டு சமுதாயம்னா என்ன? தாய்மார்களும் தந்தைமார்களும் சேர்ந்து வரதாங்க சமுதாயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் உருவாயிருக்குமா நடுவரே? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இல்லைன்னா இந்த சமுதாயம் உருவாயிருக்குமா? அப்போ சமுதாயமே பெற்றோர்கள் மூலம் தான் உருவாயிருக்கு. சின்ன வயசில் பிறந்த நாள் அப்போ கேக் வெட்டி ஒரு பக்கம் பலூன்லாம் வெடிப்பாங்க. சின்ன வயசுலேயே செலிப்ரேஷன் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 10 வயசு 15 வயசு வரைக்கும் கேக் வெட்டுறாங்க. அதே காலேஜ் போயிட்டான்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட மாப்பிள்ளை பெட்டி வாங்கி செஞ்சுக்கிறான். என்ன பெட்டி? சரக்கு பெட்டி வாங்கி செஞ்சுக்கிறான். சின்ன வயசுலேயே செலிப்ரேஷன் ஒன்று கொண்டு வந்தனால தான் பெரிய வயசில் செலிப்ரேஷன் பண்ணான். ஏன்னா என்ன ட்ரெண்டையே மாற்றுறான். இந்த இடத்துல செலிப்ரேஷன் கொண்டது யார்? பெற்றோர்கள் தான் நடுவர். என்ன நீங்கள் இங்கிலீஷில் அழகாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க, சில்ட்ரன்ஸ் டூ வாட் எவர் பேரண்ட்ஸ் டூ. பெற்றோர்கள் என்ன செய்வாங்களோ அதுதான் குழந்தைங்களும் செய்வாங்க.
பையன் முன்னால் ஃபுல்லாக போதை, பீடி அடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, ஆஞ்சு போடுறாங்க, பொடி போடுறாங்க. சில வீட்டில் என்ன பண்ணுறாங்க, பையனையே வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு பையனை மட்டும் போதை பழக்கம் யூஸ் பண்ணாத அப்படின்னா எப்படி? பையன் முன்னாடியே பெற்றோர்கள் பண்ணி போட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படிங்க? அது இல்லாமல் நிறையா வீட்டில் பொய், பையன் முன்னாடியே பொய் அப்படி பேசுறது. பேசி போட்டு இந்த மாதிரி நீ பொய் பேசக்கூடாது, நல்ல பையனாக இருக்கணும்னா பையன் முன்னாடி பொய் பேசுனாதாங்க பையனும் பொய் பேசுகிறான். அது ஏதோ ஒரு எனக்கே ஒரு வேலை அதிகமாக இருக்கும் வீட்டில், நம்ம அசந்து தூங்கிடுவோம் அன்னைக்குன்னு பார்த்து எழுப்பிடும் போது செல்லமே தங்கமே நான் எழுப்பிடுவாங்க. ஆனால் மூதேவி எருமை மாடு எந்திரிச்ச உடனே அசிங்க அசிங்கமாக திட்டுவாங்கல்ல, அப்படி திட்டும் போது கெட்ட வார்த்தை நம்மளுக்கும் தெரியுது. பசங்க வந்து கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, அவன் கேட்ட வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்கான்னா பார்த்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு உங்கள் டியூஷன் எடுக்கிற உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் வராங்க, வந்து நம்ம நாங்கள் டியூஷன் எடுக்க போகிறோம், உங்கள் பையனை சேர்த்து விடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்ன டியூஷன் எடுக்க போகிறீங்கன்னு கேட்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது கொலை, கொள்ளை, திருட்டு, காதல், விபச்சாரம், இதெல்லாம் எடுக்க போகிறேன்னு சொன்னால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க? அடி விளக்கமான நாயேன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க எதுக்குங்க படத்தை காமிக்கிறாங்க? படத்துலேயே இது எல்லாமே அடங்கிடுது இல்லை. ஒரு ஆர்மி ஆஃபீஸரு லீவுக்கு வரான், வந்தப்போ என்ன ஆகுது, கல்யாணம் பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போயிடுறாங்க, அவனும் போகிறான். பொண்ணு பிடிக்கலன்றாங்க, சரி போயிட்டான். பொண்ணு அப்பா முன்னாடி வந்து சலார்னு கிணத்தோட ஒரு அடி அடிச்சுட்டு, நான் உன்னை பொண்ணு பார்க்க சொன்னேன்னா அப்படின்னு கேட்குறான். கேட்குட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, சின்ன வயசுலேயே நான் அடி அடின்னு சொல்லி வளர்த்துனீங்கல்ல, இப்போ அடி வாங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி காசு கொடுங்க, காசை பிடிங்கிட்டு போகுது. சின்ன வயசுலேயே அப்போ தான் இப்படி தான் ஒரு லிமிட்டாக இருந்திருந்தா பெருசாகி இந்த மாதிரி அடி வாங்க தேவை இருக்குமா? சின்ன வயசுலேயே அடி அடின்னு ரொம்ப இது பண்ணி கடைசியில் பெருசாகி என்ன அளவுக்கு வந்து நிற்கிதுன்னு பாருங்களேன். ஒரு குட்டி ஸ்டோரி என்னென்னா, ஒரு கைதி வந்து தூக்கு மேடையில் நிற்கிறான். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி கடைசி ஆசை கேட்குறாங்க, எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்றான். அவங்க அம்மாவை கூட்டு வந்தோடனே அடிச்சிடுறாங்க அம்மாவை. போலீஸ்காரங்க இல்லை ஏன்டா அவங்க அம்மாவை அடிக்கிற அப்படின்னு கேட்டப்ப அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூலில் பென்சிலு நோட்லாம் திருடிட்டு வருவேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே விட்டாங்க. அதே நான் பெரிய லெவலில் திருடினால தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இதே சின்ன வயசுலேயே என்னை திருத்தி இருந்தால் இந்த இடத்துல நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறான். இன்னொரு கதை ஒன்று சொல்லுவாங்க அழகா. 2 குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பம் என்னென்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம், இன்னொரு குடும்பம் பணக்கார குடும்பம். ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிற பையன் வந்து இந்த மாதிரி அப்பா எனக்கு அது வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்கன்னு கேட்குறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை என்கிட்ட காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதே பணக்காரன் குடும்பத்தில் போகிற பையன் இருக்கான்ல, அவன் கேட்டதெல்லாம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. கடைசியில் பெரிய ஆனோடனே பார்த்தா பணக்காரன் குடும்பத்தில் பிறந்தான்ல, அவன் சரக்கடிச்சு கஞ்சா கிஞ்சா ட்ரக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிருக்கான். அதே அந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பையன் நல்லா வாழ்றான். ஏன்னு கேட்டால் சின்ன வயசில் அவனை ஒழுங்காக வளர்த்துனாங்க, நல்லா இருக்கான். சின்ன வயசில் அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, இடத்துல அவன் நாசமாக இருக்கான். கடைசியாக ஒரே ஒரு இதை பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, பையன் பைக் கேட்குறான்னு பைக்கை வாங்கி கொடுத்துட்றது. அதுவும் சின்ன பைக்லாம் இல்லை, டியோ இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாக R15 டியூக்கு KTM வாங்கி கொடுத்துட்றது. வாங்கி கொடுத்து பையன் ஃபஸ்ட்டு சர்வீஸ் போகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து யார்ட்டையும் கொடுக்காம பத்திரமா வச்சுக்குவான். அடுத்து போயிட்டு வந்தது தான் மிச்சம். வீலிங்குன்னுவான், ஸ்டாப்பின்வான், முன்னாடி பின்னாடி வீலை மாற்றி மாற்றி தூக்கிக்குவான். இடத்துல உண்மையாக நடந்த சம்பவம் என்னென்னா, 5 ஃப்ரெண்ட்ஸு 2 பைக்கில் வீலிங் அடித்து நேருக்கு நேராக மோதி 3 பேர் பலியாயிட்டாங்க. இந்த இடத்துல அவங்க பலியான காரணம் யார்? பெற்றோர்கள் அந்த வண்டியை வாங்கி கொடுத்தனால தானே. பெரிதும் காரணம் பெற்றோர்கள் என்னங்க, ஆரம்பமான அடித்தரமான ஆணித்தரமான காரணமே பெற்றோர்கள் என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். வாகிருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அருமையான கருத்தை முன்னாடி வச்சிருக்காரு. ஒரு சிறு பிள்ளை அவனுடைய சின்ன வயசுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறானோ அதைத்தான் அவன் பெரிய வயசுல செய்வான். ஒரு பிஞ்சில அவன் எப்படி வளர்கிறானோ அதே போல இப்ப சொல்லுவாங்க, பிஞ்சிலேயே நஞ்சாகிறாங்க. சின்ன வயசுல இருந்து கெட்ட விஷயங்களை அவன் கேட்கிற பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து 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 தன்னுடைய பெற்றோர்களே அவனுக்கு கெடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆத்திரமான ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சரி, என் பெற்றோர்கள் தான் கெடுக்கிறாங்களா, என் சமூக சூழல் கெடுக்கலையா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பல மேடைகள் இந்த மாதிரி ஏறி ஒரு பட்டிமன்ற ஏறி ஒரு அனுபவமிக்க ஒரு அனுபவசாலி யாருக்கு பார்த்தீங்கன்னா 2வது சூறாவை சார்ந்த இஸ்ஹாக் அத்தாயி அவர்களை
பேச அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம். தலைப்பு என்னவென்று சொன்னால், இன்றைய இளைய சமுதாயம் வழிகெடுவதற்கு பெற்றோர்களா அல்லது சமூக சூழலா? என்னவே மாணவ செல்வங்களே, முன்னாடி பேசின ஒரு மூலா சொன்னாப்புல, பீடி சிகரெட்டு பெற்றோர் வாங்கி கொடுக்குறாங்களாம். பெற்றோர்கள் பீடி சிகரெட்டு அடித்தாலும் அவங்க பெற்றோர்களுக்கு எப்படி பீடி சிகரெட் அடிக்கக்கூடிய பழக்கம் வந்துச்சு? நடுவர் அவர்களே, சமுதாயம் தானே? சொல்லுங்க. சமுதாயம் தான் பெற்றோர்களையும் கெடுக்குது, அவங்க பிள்ளைகளையும் கெடுக்குது. அப்போ முக்கிய காரணம், கெடுவதற்கு முக்கிய காரணம் சமூக சூழல் தான். தலைவர் சொன்னாப்புல, சின்ன பிள்ளையில டான்ஸ் ஆடிருக்கீங்களான்னு கேட்டார். டான்ஸ் ஆட அவங்க பெற்றோர்கள் ஒத்துக்கிட்டாங்களாம். அந்த பெற்றோர்கள் ஆட ஒத்துக்க வைக்கிறத, அந்த தவறான சிந்தனை யார் கொண்டு வந்தது? சமூக சூழல் தான். அடுத்து சொன்னாப்புல, குரோம் யூஸ் பண்ணுறாங்களாம், செல்ஃபோனு பெற்றோர் வாங்கி கொடுக்குறாங்களாம். பெற்றோர்கள் படிப்பதற்காக ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்களா, குரோம் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கி கொடுக்குறாங்களா? அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள் தான் குரோம் யூஸ் பண்ண கற்றுக் கொடுக்குறாங்களா? நடுவர் அவர்களே, இல்லை பைக் வாங்கி கொடுத்தா ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பைக் எதுக்கு வாங்கி கொடுக்குறது? உட்காந்துட்டு தான் ஓட்டணும். அங்கே படுத்துக்கிட்டு தூக்கிட்டு போனால் போக வேண்டியதாங்க. பைக்கை ஒழுங்காக ஓட்டணும். ஒரு வீலை தூக்கிட்டு, பின்னாடி வீலை தூக்கிட்டு, முன்னாடி வீலை தூக்கிட்டு படுத்துக்கிட்டு ஓட்டுறதுன்னா பொட்டுன்னு போக வேண்டியதான். ஆக இன்றைய இளைய சமுதாயம் முழுமையாக வழிகெடுவதற்கு காரணம் சமூக சூழல் தான். ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலில் 100%ல் 20% மாணவர்கள் படிக்கிறார்கள். மீதம் 80% மாணவர்கள் தவறான சிந்தனையிலே, தவறான பழக்கங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். கூலிப்பு, கஞ்சா போன்ற போதை பழக்கத்தெல்லாம் இளைஞர்கள் அல்ல, சிறுவர்கள் முதற்கொண்டு யூஸ் பண்ணுகிறார்கள். இந்த கூலிப்பு ஃபேக்டரி, கஞ்சா ஃபேக்டரிலாம் யார் வச்சிருக்கா? சமூகம் தானே வச்சிருக்கு. இல்லை அவங்க வீட்டுக்குள்ள என்ன வச்சிருக்காங்களா? ஃபேக்டரி வச்சு நடத்துறாங்களா? பெட்ரோலை வழி எடுத்துட்டு இருக்காங்களா ஃபேக்டரி வச்சு? அப்படி இல்லைன்னா பாத்ரூம்குள்ள உள்ள வச்சு போலீஸ்காரன் பயந்து மறைச்சுன்னு வியாபாரம் பண்ணுறாங்களா? நடுவர்களே, இல்லை இல்லை. அப்புறம் ஏன் 4 பேர் வந்து உட்காந்துருக்காங்க? பெற்றோர்கள் தான் கெடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னவே மாணவ செல்வங்களே, ஆக அந்த பையன் வழிகெடுக்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு போதை பழக்கங்கள் வருகிறது என்று சொன்னால், அவன் ஸ்கூலிலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஸ்கூலில் மட்டும் கிடையாது, இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலையுமே மிக மோசமாகத்தான் இருக்கிறது. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மாநாடு நடந்துச்சு. மாநாடு முடிஞ்சு ப்ரெஸ் மீட்டிங் காரணம் நடந்த ஆளுகள்லாம் ஒவ்வொருத்தன்கிட்டயாக பேட்டி எடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ என்ன ஆகுது, ஆண்கள்லாம் ஒரு கூட்டமாக நின்று பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆண்களுக்கு நடுவாக்கில் ஒரு பொம்பளை நின்று சொல்லுது, அவர் எங்கள் அண்ணன், நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிற அண்ணன், 3 பிள்ளையில விட்டு போட்டு வந்து எங்கள் அண்ணனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இதில் என்ன ஒரு ஹைலைட் தெரியுமா? அந்த பெண்மணி முஸ்லீமு. நடுவர் அவர்களே, ஒரு பெண்மணி ஒரு சினிமா ஆக்டரை போய் இந்த அளவிற்கு ஒரு பிரியம் கொள்ளுதுன்னா, இந்த சமுதாயம் அந்த பெண்மணி எந்த அளவுக்கு எடுத்திருக்கோம்? இல்லை அப்படி இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் அவங்களை கெடுத்தாங்களா? போமா அங்கே போய் எங்கள் அண்ணன் சொல்லு, போய் முசாபா செஞ்சு வானக்கா செஞ்சுட்டோம் அப்படின்னு. இல்லை பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தாங்களா? சமூகம் தான். இந்த சமூக சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், பெண்மணிகளாக இருக்கட்டும், அனைவரையும் கெடுப்பது சமூகம் தான் என்று ஆணித்தரமாக நான் கூறுவேன். காலையில் எந்திரிச்சோனே பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ செல்ல தேய்க்கிறான். நைட்டு 2 மணி உட்காந்து செல்லுன்றான். காலையில் 11 மணிக்கு எந்திரிச்சான்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. 2 நாள் லீவுக்கு போகிறான், அவனுடைய வாழ்க்கையே மாறிடுது. 2 நாள் லீவுக்கு போகிறான், பொண்ணை காதலிக்கிறான், தாய் தந்தையில அடிக்கிறான், தாய் தந்தைகளுக்கு நோவினை தர்றான். அப்பனா இங்கே இருக்க போய் ஒரு கட்டுக்கோப்பான சூழ்நிலை இருக்க போய் அவன் நல்ல பையனா இருக்கான். 2 நாள், ரொம்பலாம் கிடையாது, அட்லீஸ்ட் 2 நாள் வீட்டுக்கு போயிருக்கான்.
2 நாள் வீட்டுக்கு போயிருக்கான், ஒரு பொண்ணை காதலிக்கிறான். எப்படி அவனுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு சீர்கேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது, சற்று சிந்திக்க வேண்டும். இதற்கு காரணம் பெற்றோர்களா? பெற்றோர்கள் அவனை நன்மையாக ஓத வேண்டும் என்ற நோக்கத்திலே, அவனை சீர்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே, நல்ல மனிதனாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தார்கள். ஆனால் அவன் வழிகடுவதற்கு காரணம் பெற்றோர்கள் அல்ல, சமூக சூழல் தான். 2 நாள் லீவ் போனானா அந்த சமூகம் தான் அந்த 2 நாளில் அவனுக்கு இருந்த சூழ்நிலை தான் அவனை கெடுத்திருக்கு. அடுத்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரை பார்க்குறோம். நியூஸ் பேப்பரில் டெய்லியுமே தவறாமல் வருது, ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை கூட ஓடி போயிட்டான், முஸ்லீம் கார இந்துக்கள் கார கூட ஓடி போயிட்டான் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு வருது? இன்றைய சமூகம் ஒழுங்காக இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு வாலிபர்களும் ஒழுங்காக இருப்பார்கள். சமூகம் சமூகம் கெட்டு போகின்றது என்று சொன்னால் இன்றைய வாலிபர்களும் கெட்டு போயிடுவார்கள். டாக்டர் APJ அப்துல் கலாம் சொன்னாப்ல, வருங்கால இந்தியா இளைஞர்களுடைய கையில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலைமை யார் கையில் இருக்குன்னு தெரியல. இளைஞர்களே இந்த அளவிற்கு வழிகட்டில் சென்றுட்டு இருக்கிறார்கள். அப்பனா வருங்கால இந்தியாவை மேற்கொள்வதற்கு சமூக சூழல் மிக ஒரு தடுப்பாக இருக்கிறது. என்னுடைய மாணவர்களை பல அறிஞர்கள் சொல்கிறார்கள், வருங்கால இந்தியா வகுப்பறையில் இருக்கிறது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் வகுப்பறை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இல்லை, மாறாக பல தவறான விஷயங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகையால் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிப்பேன். இன்றைய இளைய சமுதாயம் முழுமையாக வழிகடுவதற்கு முக்கிய காரணம் சமூக சூழல் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அருமையான கருத்து, நல்ல கலகலப்பாக ஒழிச்சு நல்ல ஒரு கருத்து. ஆரம்பமாக ஒரு கருத்து எடுத்து வச்சாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பெற்றோர்களுக்கு யார் இந்த சிகரெட் அடிக்கிறதே போதைகள் கற்றுக் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல கருத்து எடுத்து சொன்னாரு. சொல்றாரு, இந்த சமூகம் தான் இந்த பெற்றோர்களை கற்றுக் கொடுக்கிறது, அவர்கள்லாம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்று நல்ல கருத்து வச்சாரு. இடையில ஒரு கேட்டாங்க, 4 பேர் ஏன் வந்திருக்கிறாங்க தெரியல, நாங்க ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒருத்தர் ரெடியா இருக்காரு. அடுத்ததாக 2வது சுங்காவை சேர்ந்த அப்துல் பாசித் அத்தாய் அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றேன். நான் கண்ணென போற்றும் கவிதமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, கல்வி கடலில் என்னை முத்தெடுத்து முழுக வச்ச முத்து தமிழே என்று தமிழை போற்றியவனாக ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஒரு நல்ல நேரத்திலே ஒரு அருமையான தலைப்பில் ஒரு பட்டிமன்றம். தலைப்பு என்னங்க? இன்றைய வாலிபர்கள் பெரிதும் கெட்டு போவதற்கு காரணம் சமுதாயமா பெற்றோர்களா? அடித்து இறக்கி சொல்லுவேன், பெற்றோர்கள் தானே. ஏன் தெரியுமா? பிள்ளைய சின்ன வயசுலேயே ஒழுங்குபடுத்தி வளர்க்கணுங்க. சின்ன வயசுலேயே புள்ள நம்ம பிள்ளைன்னு விட்டு போய் தான் கெட்டு கிடக்கிறான். சின்ன வயசில் களிமா சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்கன்னு பார்த்தா கண்ட பாடல்களை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க பெற்றோர்கள். அது மட்டுமா, நம்ம மௌலாக்கெல்லாம் சொன்னாங்க, நைட்டு போதையில் அடிமையாக கிடக்குறாங்க. நைட்டு அனுப்புனது யாருங்க? பெற்றோர் அடக்க உடக்கமாக வீட்டில் வச்சுருந்தானா அவன் நைட்டு இருந்துருப்பான்ல. வீட்டை விட்டு வெளியே அனுப்பி தான் அவன் போதையில் அடிமையாக கிடக்குறான். அது மட்டுமா, நம்மளோட இஸ்ஸாக் மௌலானா சொன்னாப்புல, சமுதாயம் பெற்றோர்களையும் கெடுக்குது, பிள்ளைகளையும் கெடுக்குது. சமுதாயத்துக்கு பிள்ளைகளை வளர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது, பெற்றோர்களுக்கு தான் பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கணும்னு கட்டாயம். அதை இங்கே குறிப்பிடுகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்க வாலிபர்கள் பெரிதும் கெட்டு போவது காதல், போதை, ஆபாசம். கரெக்டு தானே? இதெல்லாம் காட்டினது சினிமா. இந்த சினிமாவை காட்டினது யாருங்க? சினிமாவை காட்டி தடுக்காமல் விட்டது யாருங்க? அவன் எப்போ ஃபஸ்ட்டு சினிமா பார்த்துருப்பான்? இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன அதிரடி சரவடி படம் போடும்போது பெற்றோர்களே பார்த்தது. அப்போ பெற்றோர்கள் தடுக்கலை. இப்போ டிவியில் பார்க்குறான், தியேட்டரில் பார்க்குறான், ஃபோனில் பார்க்குறான். படத்துக்கு வேற ஹீரோயின் எதுக்கு வச்சுருக்காங்க? காதலிக்க தானே வச்சுருக்காங்க. இதை பார்த்து சமுதாயம் கெட்டு போகுது. அதை காட்டினது பெற்றோர்கள், சினிமாவை தடுக்காமல் விட்டது பெற்றோர்கள். அது மட்டுமா, ஒரு பையன் அப்பாட்ட கேட்குறான், அது யாருப்பா அப்படின்னு. அது சொல்கிறாரு, டேய் இவ்வளோ ஸ்டைலாக பீடி குடிக்காருல, இவர் யாரும் தெரியாதா? இவர் சூப்பர் ஸ்டார்ரா, இவரை படத்தை பார்த்தா நான் வளர்ந்தேன் அப்படிங்கிற அப்பா. இப்படிலாம் சொன்னால் பிள்ளை எப்படி ஒழுங்காக இருக்கும்? சூப்பர் ஸ்டார் படமாக போட்டு பார்க்கும். சூப்பர் ஸ்டார்னா பீடி எடுத்துட்டு எப்படியா வச்சுருக்காரு, எடுத்து இப்படி விட்டுக்கிட்டு இருக்காருங்க.
இதெல்லாம் பார்த்து சமுதாயம் கெட்டு போகுது. இந்த சினிமாவை காட்டியது ஆதரிச்சது பெற்றோர்கள். ஒழுங்கா வளர்த்துருந்தா ஒழுங்கா இருந்திருப்பான்ல, அடக்கொடக்கமா வீட்டில் இருந்திருப்பான்ல. விபச்சாரம் கூடி கிடக்கா. நைட்டு பிள்ளைய யாருக்கு பொம்பளை பிள்ளைகளை அனுப்புறது? அந்த காலம் ஒன்று இருந்துச்சு. வயசு வந்த பிள்ளைய வீட்டு வாசல் தாண்ட விடாம பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. இப்போ இருக்கவங்க நண்பரோட வெளியே போகிறேன், இரவுல போகிறேன்னு அனுமதிக்கிறாங்க. இப்படிலாம் நடந்தா விபச்சாரம் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட தவறுகளுக்கு பெற்றோர்களே உறுதுணையாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விபச்சாரம்னு சொல்கிறாங்களே, இங்கே நியூஸ்லேயே வருதா, பட்ட பகலில் விபச்சாரம், வீடு புகுந்து விபச்சாரம்னு வரதில்லை. இரவுல பண்ணுறான், இரவுல தவறு நடக்குது. பொண்ணுங்களை இரவுல தனியாக பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க. பெற்றோர்கள் அனுமதிக்க போய் தான் இந்த மாதிரி தவறுகள் கூடி கிடக்கு. அது மட்டும் இல்லை, கம்பேர் பண்ணுறாங்க பெற்றோர்கள். ஒரு விஷயத்த பண்பா சொல்ல புள்ள கேட்டுக்குவான். கம்பாரிசன். அப்பா சொல்றாரு, அவனை பாரு, அவன் அப்படி இருக்கான், அவன் அப்படி மார்க்கு, இவன் இப்படி இருக்கான். இப்படி கம்பாரிசன் பண்ணி பிள்ளைய அப்படியே ப்ரெஷர் ஆக்கிடுறாங்க. அவன் ஸ்டைலில் கலாய்க்கிறான் அப்பாவை. என்ன தெரியுமா? யோ உன்னையும் என் ஃப்ரெண்டோட அப்பாவையும் பாரியா, என் ஃப்ரெண்டு அப்பாவோட ஹேர் ஸ்டைலை பாரு, தலை அஜித் மாதிரி ஸ்டைலாக இருக்காரு, உன்னை பாரியா சொட்டை விழுந்த சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்படி வந்து பெற்றோர்களை எழுத்து பேசுகிற அளவுக்கு பெற்றோர்கள் ஆக்கி விட்டுருக்காங்க. ஒரு புள்ள முதல்ல கண்ணை திறந்தானே பெற்றோர்களை தான் பார்க்கும், சமுதாயத்தை பார்க்காது. இப்படி ஒன்று சொல்லுவாங்க, புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுமா. அப்பா ஒரு பீடி அடிச்சா புள்ள 2 பீடி அடிச்சா அப்பா மூஞ்சில ஊதுங்க. அப்பா வீட்டில் இருப்பாரு, ஃபோன் அடிக்கும், சார் எங்கே சார் வரல, இன்னைக்கு வேலைக்கு வரலையே சார் அப்படின்னா சொல்லுவான். அப்பா கூலாக சொல்லுவாப்ல, சொந்தக்காரர் இறந்துட்டாரு அப்படின்னு போய் சொல்லுவார். இதை பார்த்து இது நல்லா இருக்கு அப்படிங்குவான் பையன். ஸ்கூலுக்கு 2 நாள் 3 நாள் லீவை போட்டு போவான். போயிட்டு மிஸ்ஸு கேட்பாங்க, ஏன்டா லீவு அப்படின்னா, அப்பா இறந்துட்டாருன்னு போய் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பொய்ய ஆரம்பிச்சு விட்டதே பெற்றோர்கள். அது மட்டுமா, பணம் வேணும்னா போயிட்டு அம்மாட்ட கேட்பான். அம்மா என்ன சொன்னாங்க, அப்பாவுக்கு தெரியாமல் அப்பா பேக்கெட்ல எடுத்து கொடுப்பாங்க. பார்ப்பான், அடுத்த அம்மாட்ட கேட்பான், பாக்கெட்டில் கையை விடுவான், அப்பா பாக்கெட்டில் பீரோவில் கையை விடுவான். இப்படி திருட்டு ஆரம்பிக்குதுங்க. அதோட முடிஞ்சிடல. இப்போ இருக்க பெற்றோர்கள் தான் கொஞ்சம் மாடர்ன் பெற்றோர்களாச்சு. பிள்ளைக்கு கஷ்டமே கொடுக்காம வளர்க்கணும். எப்படிங்க கஷ்டமே கொடுக்காம வளர்ப்பாங்க? நான் தான் கஷ்டப்பட்டேன், நீயாவது நல்லா இருப்பா, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. இப்படி ஆரம்பிச்சு தான் பைக்கு கேட்டோன்னே வாங்கி கொடுத்துட்றாங்க. கேட்டையும் ஆரம்பித்து கபூரில் போய் முடியுது. காரணம் பெற்றோர்கள் சரியா அடித்து தொட்டையாட அடித்து உட்கார வச்சுருந்தாங்கன்னா அவன் இப்படி கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டான். பெற்றோர்கள் விட்டு தான் இப்படி பிள்ளைகள் கெட்டு போய் கிடக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கஷ்டத்தை காட்டாம வளர்த்து தான் இப்படி கஷ்டத்தை காட்டாம அவன் அப்பா என்ன வேலை செய்கிறான், எப்படி கஷ்டப்படுறாங்கிறதே பிள்ளைக்கு தெரியாம இலகுவாக வளர்க்குறாங்களாமா. இப்படி வளர்த்தா பையன் எப்படிங்க பொறுப்பாக இருப்பான்? பையன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது காரணமே பெற்றோர்கள் தாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வேற ஹாய் உறவுகளே, நிறைய பேருக்கு தெரியும் ஹாய் உறவுகளே. இவர்கள் செய்கிறதுலாம் டான்ஸ் ஆடி வீடியோ போடுவாங்க. 2 பேர் ட்வின்ஸ் டான்ஸ் ஆடி வீடியோ போடுவாங்க. இதை கேட்டு வந்தால் இஸ்லாமே எங்களுக்கு தடையாக இருக்குது, பெற்றோர்கள் தாங்க சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொன்னால் பெற்றோர்கள் வளர்ப்பு எப்படி இருக்குன்னு சற்று சிந்திக்க வேணும். அதுவே ஒருத்தன் தப்பு செய்கிறான், அதை போய் கேட்டா, டே ஏன்டா இப்படிலாம் தப்பு செய்யணும்னு கேட்டா, டே எங்கள் அப்பா யாரு தெரியுமா, கேட்குற வார்த்தை எங்கள் அப்பா யாரு தெரியுமா. இப்படிலாம் பிள்ளைய வளர்த்தா அவன் தவறு செய்ய துணிஞ்சு தான் இருப்பான். அது மட்டும் இல்லை, இறுதியாக சமுதாயம் நல்லதை சொல்லும், உள்ளதை சொல்லும், உண்மையை சொல்லும், உறக்க சொல்லும், ஜாதி மதம் வேணான்னு சொல்லும், சிறுவர்களை வேலைக்கு அனுப்பாதன்னு சொல்லும், சைல்டு மேரேஜ் வேணான்னு சொல்லும், கஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும்னு சமுதாயம் சொல்லும். உனக்கு பல தடை வந்து அதை உடச்சிட்டு வான்னு சமுதாயம் தாங்க சொல்லும். கடைசியாக நாங்கள் பெற்றோர்கள் முதல்ல பிள்ளையை வழங்க, அப்போதான் இந்த சமூகம் நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கள் உரையை முடித்துக் கொள்கிறேன். இறுதியாக எங்கள் அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக எங்கள் நண்பர் சித்திகாஸ் அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். கடைசியாக பேசுவதற்கு அவருக்கு வழிவிட்டவராக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறந்த முறையில நல்ல கலகலமாகவும் ஒரு ஆணித்தனமான ஒரு கருத்தை மனசுல வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பெற்றோர்கள் தான் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு எடுப்பதற்கு பெற்றோர் காரணம். நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் வெளியே இருக்காங்க, என்ன காரணம்? பெட்ரோலை பிடிச்சி வீட்டுக்குள்ள வைக்கல, அதனால வெளியே இருக்காதான் காரணம். தண்ணி அடிக்கிறா, வீடு அடிக்கிறா, எல்லாம் அடிக்கலையா,
ஏன் பெட்ரோல் ஒழுங்கா வளர்க்கல அதான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்து சென்றிருக்கிறார்கள். சரி ரைட்டு இருக்கட்டும், இருந்தா என்ன இருக்கலாம் எங்களுக்கு என்ன, முழுக்க முழுக்க கெடுக்கிறது இந்த சமூக சூழல் தான்ப்பா அப்படின்ற மாதிரி நியாமத் பைசல் அத்தாய் அவர்கள் நம்ம பேச வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு இனிய ஒரு மாலை பொழுதிலே அழகான ஒரு பட்டிமன்றம். இன்றைய தலைப்பு என்னவென்றால், பல நபர்கள் சொல்லிவிட்டார்கள், இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிவிடுகிறேன். இன்றைய வாலிபர்கள் சீர்கெடுவதற்கு, அதாவது வழிகெடுவதற்கு முழுக்க முழுக்க காரணம் சமுதாயமா பெற்றோர்களா? நடுவர்களே, நான் கண்டிப்பாக சொல்லுவேன், சமுதாயமே சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனிதன் வாலிப பருவத்தை அடைவதற்கு முன்னாடி பள்ளி பருவத்தில் தான் அவனுடைய வாழ்க்கை செலவிடுவான். அந்த டைமில் அந்த ஒரு பள்ளி பருவத்தில் அவன் 10th படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அந்த 10th ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய எக்ஸாம் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வரும். அப்போ ஒரு மாணவன் என்ன பண்ணுவான்னா 55 மார்க் எடுத்திருப்பான். ஒரு மாணவன் என்ன பண்ணுவான்னா சென்டம் மார்க் எடுத்திருப்பான். ஒருத்தவன் என்ன பண்ணுவான்னா 35 மார்க் எடுத்துருப்பான். ஃபஸ்ட் எடுத்தானே அந்த டீச்சருடைய கவனம் எங்கே போகும்? ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த 100 மார்க் எடுத்தவன்ட்ட போகும். அப்போ அந்த 100 மார்க் எடுத்தவனப்பா சொல்லுவாங்க, நீ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் எப்படி தான் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுவப்பா, நீ கொஞ்சம் இன்னும் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணு, உன்னையால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர முடியும் அப்படின்வாங்க. அடுத்து அந்த 55 மார்க் எடுத்தவனை பார்த்து சொல்லுவாங்க, தம்பி நீ நல்லா படிச்சிருக்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு மார்க் வந்திருக்கு, அதே மாதிரி நீ இன்னும் கொஞ்சம் மட்டும் முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பாக ஒரு 80-85 மார்க்கிட்ட எடுத்துடலாம்ப்பா அப்படின்வாங்க. இறுதியாக அந்த 35 எடுத்த மாணவர்கிட்ட வருவாங்க. அந்த ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் எப்படி தான் பப்ளிக்கில் பாஸ் ஆக போகிறேன்னே தெரியலடா, நீ வாழ்க்கையில் எப்படி தான் உயர போகிறேன்னே தெரியலடா, நீ எல்லாம் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, ஒரு 2 எக்ஸாம் பார்ப்பேன், இல்லையா அதுக்கு மேலே உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ பாஸ் ஆக ஃபெயில் ஆகு, நான் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு நான் வந்துடுவேன் அப்படின்வாங்க. அப்போது அந்த மாணவனுடைய எண்ணம் எப்படி இருக்கு நடுவர்களே? அந்த மாணவன் அந்த இடத்துல நினைப்பான், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், இந்த 9th வரைக்கும் பாஸ் ஆகாமல் போயிட்டோம், சரி இந்த ஒரு 10th வந்ததுக்கு அப்புறமாச்சு சரி நம்ம லைஃப்பை தான் டேர்ன் பண்ண போகிறோம் எல்லாருமே சொல்கிறாங்களே, கொஞ்சமாச்சு படித்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக படித்து கடைசியில் ஒரு 35 மார்க் எடுத்துட்டேன். ஆனால் அதை கூட இந்த ஆசிரியர் மதிக்காமல் நம்மளை இப்படி ஒரு வாழ்க்கையில் நீ முன்னேறிய மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அதான் ஆசிரியரே சொல்லிட்டாங்களே, வாழ்க்கையில் நீ பப்ளிக்கில் ஃபெயிலாக தான் போகிற பாரு, நீ வாழ்க்கையில் இப்படி முன்னேற தான் போகிற பாரு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு அதை பண்ண ஆரம்பிப்பான். அவங்க போதை பொருளை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த போதை பொருளை யூஸ் பண்ணுவான். அடுத்து அவங்க என்னென்ன தீய விஷயங்கள் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தையும் அந்த மாணவன் ஈடுபடுவான். அந்த நேரத்தில் மட்டும் அந்த ஆசிரியர் அந்த மாணவனின் மதிப்பெண்ணை பார்க்காமல் மதியை பார்த்திருந்தால் அந்த மாணவன் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்திருக்கும் நடுவர்களே. இன்றைய காலத்தில் சமுதாயம் என்பதற்கு, சமுதாயம்னா என்ன? அனைவரையும் சமமாக நடத்தக்கூடியது. ஆனால் நான் இன்று கேட்கிறேன், சமுதாயம் என்பது அனைவரையும் சமமாக நடத்துகின்றதா? ஏழையாக இருந்தால் ஒரு மதிப்பு, பணக்காரனாக இருந்தால் ஒரு மதிப்பு, காசு இருந்தால் ஒரு மதிப்பு, காசு இல்லைன்னா ஒரு மதிப்பு. இந்த மாதிரி சமுதாயம் என்பது ஏற்றத்தாழ்வோட தான் நடுவர்கள் இருக்கு. அப்போ அந்த ஏற்றத்தாழ்வை பார்க்கக்கூடிய மனிதன் எப்படி, ஒரு இளைஞன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்? அவன் பார்ப்பான், நல்ல பணக்காரனாக இருக்கானா, அவன் காருக்கு போகும்போது ஒரு செக்யூரிட்டி சல்யூட் அடிப்பான். அதை பார்த்து என்ன நினைப்பான், ஓ பணம் இருந்தால் தான் நமக்கு சல்யூட் அடிப்பாங்க போல, நமக்கு பணம் இருந்தால் தான் நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் போல, நமக்கு பணம் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும் போல அப்படின்னு நினச்சிட்டு இந்த பணத்தை எப்படி இது பண்ணுறது, சம்பாதிக்கிறேன்னு முடிவு பண்ணுவான். அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அந்த இடத்துல அவனுக்கு தீய எண்ணங்கள் தோணுதா, பக்கத்தில் இருக்க சொல்லுவான், அந்த பேங்க்கில் போய் கொள்ளையிடுறா, நிறைய காசு கிடைக்கும், இல்லையா நேராக அந்த ஹோட்டலுக்குள்ளே போ, இந்த டைமில் அந்த வாட்ச்மேன் இருக்க மாட்டார், கரெக்டாக உள்ளே போனோன்னு வச்சுக்கோவேன், கரெக்டாக கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம். இந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்க அவங்க சொல்லிக் கொடுக்குறது தான் நடுவர்களே. அந்த டைமில் அந்த இளைஞன் தன்னுடைய சீர்கேடுகளுக்கு போகிறான். அது மட்டும் அல்லாமல் ஒரு இளைஞன் என்பவன் தன்னுடைய அந்த டிகிரி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், சர்ரா இத்தனை வருஷம் எப்படியோ படித்து முடிச்சிட்டோம், சரி இதுக்கு அடுத்தாச்சு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா அடுத்து நம்மளோட நகர்வை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பான்.
வீட்டில் போனோன்னு என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்னப்பா பண்ண போகிற, அடுத்து வேலை என்னப்பா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவன் சொல்லுவான், நில்லுங்கம்மா ஒரு வாரம் பொறுத்துருங்கம்மா, நான் அதுக்கடுத்து நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா. அவங்களும் அந்த அம்மா அப்பாவும் ஒரு வாரம் பொறுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி கேட்க 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 அவனுக்கே வெறுத்து போயிடும். அவன் என்ன பண்ணுவான், சரி கொஞ்சமாச்சும் வேலை தேட போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்து அவனை வேலை தேட ஆரம்பிச்சிடுவான். அவங்க பெற்றோர்களும் பார்ப்பாங்க, இது ஆமாம் பையன் வேலை தேட ஆரம்பிச்சிட்டான், இதுக்கடுத்து நமக்கு ஒன்றும் இல்லை, அவன் ட்ரை பண்ணுறான், அதுவே நமக்கு போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது சுற்றி இருக்க சமுதாயம் என்ன சொல்லும், அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க ஒருத்தன், ஏம்மா உன் பையன் 2 மாதமாக வீட்டில் வெட்டியாக கிடக்கானே, தண்டச்சோறு சாப்பிட்டு சுற்றுறானே, அவனை நீ எதுவுமே பண்ணாமையா இருக்க, அவனை வேலைக்கு தான் தூக்கி அனுப்பி தொலையேன், நீ எதையாச்சும் அவனை பண்ணு, அப்படின்னா தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணாதான் அவன் வேலைக்காச்சும் போவான் அப்படின்வான். அடுத்து அவங்க அப்பாடு வேலை தெரிஞ்சு சொல்லுவாங்க, ஆமாம்ப்பா உன் பையன் டிகிரி முடிச்சிட்டானே, அடுத்து உன் பையன் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்பாங்க. ஏன் பையனா வேலை தேடிக்கிட்டு இருக்கான் போது, உன் பையன் டிகிரி முடிச்சு எத்தனை நாள் பாச்சு அப்படின்னு கேட்பாங்க. என் பையன் முடிச்சா மினிமம் ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட இருக்கும்போது, ஏன்பா 2 மாதமாக பையனை வீட்டில் வெட்டியாக உட்கார வச்சுருக்க, அப்போ அவன் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த இடத்துல அப்படி சொன்னோடனே அந்த பெற்றோர்களுக்கு மறுபடியும் நினைப்பாங்க, ஓ அப்போ நம்ம செஞ்சது அந்த தப்பாக போச்சு, பையனை ஃப்ரீயாக வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இளைஞனை போயிட்டு ரொம்ப நீ வேலை தேடுன்னு பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அந்த இளைஞன் சொல்லிடுவான், நான் வந்து உங்களோட சேர்ந்தே இருக்க மாட்டேன், நான் தனியாகவே எப்படியாச்சும் வேலை தேடிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அந்த குடும்பத்தை தனியாக வந்துடுவான். அவனும் அதுக்கடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து வாழ்க்கையில் முன்னேறிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு அவனை கை காட்டி சொன்ன சமுதாயம் திருப்பி அவனை பார்த்து சொல்லும், இவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான் எனக்கு என்னைக்கே தெரியும், இவன் மகன் தானே எனக்கு அன்னைக்கே தெரியும், இவங்க அப்பா இவ்வளோ அளவுக்கு வந்திருந்தார்ல, இவன் மகனால இவன் இவ்வளோ பெருசாக தான் வருவான்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த சமுதாயம் தான் ஒரு காலத்தை சொன்னிச்சு, உன் பையன் தண்டச்சோராக இருக்கான், உன் பையன் எப்படியா ஃபோர்ஸ் பண்ணியாச்சா பண்ண அப்படின்னா. அந்த ஃபோர்ஸில் அவன் தாங்க முடியாமல் தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஆனால் அவன் வாழ்க்கையில் முன்னேறி வரும்போது அந்த சமுதாயமே அவனுக்கு கையை காட்டி சொல்லுது, இவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான் எனக்கு முன்னாடி தெரியும். இதுதான் நடுவர் சமுதாயம், இருமுனை கத்தியை போன்று ஒரு பக்கம் அது நல்லதையும் சொல்கிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த கத்தியே அந்த நபரை கொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு நடுவர்களே. ஹென்றி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் ஆர்த்தர் தன்னுடைய புக்கில் எழுதுகிறாரு, ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் போயிட்டு ஒரு இளைஞன்ட்ட போய் கேட்குறாரு, தம்பி நீ சின்ன வயசில் என்னப்பா ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளைஞன் சொல்கிறான், நான் சின்ன வயசில் நிறைய ஏழைங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றான். அப்போ அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் பார்த்து அந்த இளைஞனை பார்த்து கேட்குறாரு, நீ நினச்ச மாதிரி பண்ணிட்டியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, எப்படிப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் சின்ன வயசில் யோசித்தேன் பார்த்தீங்களா, நான் நிறைய ஏழைங்களுக்கு உதவி செய்யணுன்ட்டு, அந்த ஏழை வேறு யாரும் கிடையாது நான் தான் அப்படின்னும். எப்படிப்பா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்கும்போது அந்த இளைஞன் சொல்லுவான், நான் வந்து வாழ்க்கையில் நிறைய வந்து ஏழைங்களுக்கு வந்து உதவி செய்கிறேன்னு போனேன், ஆனால் வந்து என்னால் முடியலை. ஆனால் அதுக்கடுத்து தான் பார்த்தேன், அந்த ஏழை நானாக தான் இருக்கேன். ஏன்னா இந்த சமுதாயம் வந்து எப்படி இருக்குன்னா, உனக்கு ஃபஸ்ட்டு நீ சேரு, அதுக்கடுத்து நீ மற்றவனை சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சுயநலத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா. எனவே ஒரு மனிதன் வாழ்க்கையை சீர்கெடுப்பது சமுதாயம் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக ஒரு அணிக்கு வலு சேர்த்தவராக ஒரு நிறைய வாதத்தை நம்ம வைத்து சொல்கிறார். இறுதியாக பெற்றோர்கள் தான் இன்றைக்கு இருக்கின்ற எல்லா நபர்களையும் வழிகெடுப்பது என்பதை பற்றி சித்திக் ஹாஃபிஸ் அவர்கள் நமக்கு பேச வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான ஒரு பட்டிமன்றம். இன்றைய இளைஞர்களினுடைய வழிகேடுக்கு காரணம் பெற்றோர்களா சமூகமா என்ற தலைப்பு செம்மையாக பேசினாங்க. சமூகம் தான் காரணம், சமூகம் தான் பீடி எடுத்து வாயில் வைக்கி, சமூகம் தான் சரக்கு பாட்டில் மூக்கணும் நுழைக்கி சொல்கிறாங்க. அருமையாக சொன்னாங்க எல்லாருமே. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சமூகத்துடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் என்பது, இளைஞர்களுடைய வழிகேடுக்கு காரணம் என்பது பெற்றோர்கள் மட்டும்தான். எங்கள் அணியினர் கூட சொன்னார், பெற்றோர்களுக்கு கடமை, இளைஞர்களினுடைய எதிர்காலம் என்பது, இளைஞர்களுடைய வாழ்க்கை என்பது பெற்றோர்கள் மீது தான் கடமை, சமூகத்தின் மீது கிடையாது. எனக்கு பின்னாடி முன்னாடி பேசினவங்கலாம் சொன்னாங்க எதிரணியில், இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே பல்லு தேய்க்கிறானோ இல்லையா செல்போனை தேய்க்கிறானே, பெற்றோர்கள் என்ன ப்ரெஷ் வாங்கி தராமலே இருந்தாங்க?
பெற்றோர்கள் ட்ரெஸ்ஸை வாங்கி தராமல் செல்லை வாங்கி கொடுத்தா செல்ஃபோனை தான் தேய்ப்பான். ஆனால் இன்னைக்கு சமூகம் பெற்றோர்களால் இன்னைக்கு இளைஞர்களுடைய வழிகேடு இருக்குதுன்னு சொன்னால் அது பெற்றோர்கள் தான் முக்கிய காரணம். ஒரு பெற்றோர்கள் ஒரு இளைஞன் நல்ல முறையில் வளரணும்னு சொன்னால், ஒரு இளைஞன் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தணும்னு சொன்னால் அதற்கு முழு காரணம் பெற்றோர்களாக மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு பார்க்குறோம், முன்னாடி காலத்தில் இருந்தவங்களுடைய பெற்றோருடைய குழந்தை வளர்ப்பு என்பது எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தை வளர்ப்பு என்பது எப்படி இருக்கு. அந்த காலத்தில் ஏதோ அந்த தொட்டிலுக்கு மேலே கட்டியிருப்பாங்க, நல்லா சிங்குன்னு சத்தம் கேட்கும், குழந்தை அழுகுதுன்னா அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படும். இப்போ இருக்கிற குழந்தைக்கு எப்படி தெரியுமா சந்தோஷப்படுத்துறாங்க, அப்போ சரக்கு பாட்டில் குடிச்சிட்டு வீட்டில் வச்சுருப்பாங்களா, அதை நாளை கட்டி தொங்க விட்டுருக்கான், டிங் டிங்னு ஆடுது, குழந்தை சிரிக்கி. இப்படி இருக்கிற சமூகத்தில் இளைஞர்கள் வழிகெடாமல் இருப்பார்கள் என்று என்ன நிச்சயம்? பெற்றோர்கள் தான் கெடுக்கிறது. இன்னைக்கு முன்னாடி காலத்துலலாம் சொல்லுவாங்க, குழந்தை இன்னைக்கெல்லாம் சாப்பிட மாட்டேங்கி, ஏதாச்சும் ஒரு ஆபாசமான ஃபோட்டோவை காட்டாதான் சாப்பிடுது, ஆபாசமான ஆடல் பாடலை காமிச்சாதான் குழந்தை சாப்பிடுது. அதே மாதிரி குழந்தைய ஆட வச்சு சுற்றி முற்றி சொந்தக்காரங்களாம் உட்காந்து வேடிக்கை பார்த்து சிரிக்காங்க. இன்னைக்கு முன்னாடி எதிரணியிலேருந்து பேசினவங்க சொன்னாங்க, இளைஞர்களுடைய வருங்காலம் என்பது வகுப்பறையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வகுப்பறைகள் அப்படி இருப்பதில்லை. காரணம் பெற்றோர்கள். இன்னைக்கு ஒருத்தனை காலைல 8 மணிக்கு பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, நல்லா தூங்கிட்டு 7 மணிக்கு எந்திக்கிறது, 9 மணிக்கு அவன் ஸ்கூலுக்கு போகணும், 8 மணிக்கு எந்திச்சு 2 அடியை போட்டு அவன் எந்திக்க மாட்டேன் போமா அப்படின்னு சொல்லி ஆகண்டா நீ எந்திரிச்சே ஆகணும் அப்படி இப்படின்னு அவனை சண்டையை போட்டு அவனை 2 அடியை அடித்து பாத்ரூம்குள்ளே அனுப்புனா அவன் ஒழுங்காக குளிக்காமல் பல்லு தேய்க்காமல் திருப்பி வெளியே ஓடி வந்து அரையும் குறையமாக பாத்ரூம் போயிட்டு திருப்பி வெளியே ஓடி வந்துட்டு தந்தையை உட்காந்து 2 இட்லியை வாயில் திணிச்சு 2 இட்லியை டிஃபன் பாக்ஸில் திணிப்பு அடித்து ஸ்கூலுக்கு அனுப்புனா எப்படியோ ஒரு வழியாக வேனில் ஏறிட்டான். வேனில் ஏறி ஸ்கூலுக்கு போய் அங்கே போய் கீழே இறங்குனா டீச்சர் சொல்லுது, ஏன்டா அறிவு இல்லையாடா உனக்கு, இவ்வளோ நேரமாக லேட்டாக வந்த, உங்கள் அத்தாம்மா என்ன இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருந்தாங்க, இவ்வளோ நேரம் உனக்கு அறிவு இல்லை அப்படி இப்படி எல்லா திட்டும் வாங்கி கடைசியில் கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் உட்காந்தா டீச்சர் பாடம் நடத்துகிறேன்ற பேரில் நல்லா தூங்க வச்சுட்டு திருப்பி அவனை எந்திரிச்சு அறிவு இல்லை தூங்கிக்கிட்டு இருக்க பாடம் நடத்திட்டு இருக்கல அப்படின்னு திருப்பி திட்டி இப்படிலாம் அவனுக்கு பலவிதமான டென்ஷன் அவனுக்கு கொடுத்தா அந்த வகுப்பறையில் அவன் நிம்மதிக்காண்டி போதைப் பொருளை யூஸ் பண்ண தான் செய்வான். இன்னைக்கு போதைப் பொருளை யூஸ் பண்ணுறேன் எல்லாமே கேள்றேன், எதுக்குடா யூஸ் பண்ணுறேன், அதை வாயில் வச்சோடனே அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு அப்படிமா. காரணம் என்ன? பெற்றோர்களுடைய வளர்ப்பு. 6 மணிக்கு எந்திரிச்சோமா, நல்லா பையனை எந்திரிச்சு எழுப்பிவிட்டோமா, நல்லா குளிப்பாட்டினோமா அப்படிலாம் இல்லை. பேரண்ட்ஸே 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. எந்திரிச்சு அவங்க கூட பல்லு தேய்க்கிறது இல்லை, பிள்ளைக்கு பல்லு தேய்ச்சி விடுறது இல்லை, இட்லியை வாயில் திணிச்சு 2 இட்லியை திணிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறது. இப்படி இருக்கிற நிலைமையில வருங்காலத்து மாணவர்களுடைய வருங்காலம் வகுப்பறையில் இருக்குன்னு சொன்னால் என்ன நியாயம்? அவர்களுடைய வாழ்க்கை என்பது பெற்றோர்களுடைய கையில் இருக்கிறது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்களா இன்னைக்கு சமூகம் கெடுக்குது அப்படின்னு, சரி பெற்றோர்கள் நல்ல விதமாக வளர்க்குறாங்க, பெற்றோர்கள் சரியான முறையில் வளர்க்குறாங்கன்னா பெற்றோர் இருக்கக்கூடிய 2 பிள்ளைங்களுமே பெரிய ஆள் ஆகணுமா ஆகக்கூடாதா? 2 பிள்ளைங்களுமே பெரிய ஆள் ஆகணும்ல. ஒருத்தன் போலீஸாராக ஒருத்தன் திருடனாக சுற்றிட்டு இருக்கான். காரணம் என்ன? பெற்றோர்கள் தான். ஒருத்தன் மூத்த மகன் பிறந்துட்டோம்னா அவன் மூத்த மகன் இவன் நல்லா படிக்க வைக்கணும், இவனை ஒரு பெரிய ஆள் ஆக்கணும். இளைய மகன் பிறந்துட்டா ஐயோ சின்ன பையன் கடைக்குட்டி வேற, இவனை அடிக்கக்கூடாது, இவனுக்கு செல்லம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு செல்லம் கொடுக்குறாங்க, அதனால அவன் திருடனா சுற்றுறான். அவனை நல்ல முறையில் வளர்த்ததுனால அவன் போலீஸ் அதிகாரியா நல்ல ஒரு இடத்துல இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் மட்டும்தான். சும்மா சமூகம் சொல்லி தூக்கிட்டு வந்தால் நாங்கள் என்ன செய்யறது? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சொல்கிறாங்க, இந்த நான் வச்ச விவாதத்துக்கு சரியான பதில் இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா பெற்றோருடைய வளர்ப்பில் தான் ஒரு 2 பிள்ளைகள் ஒருத்தன் பெரிய ஆள் ஆகிறதும் ஒருத்தன் அடிமட்டத்துக்கு போகிறதும் பெற்றோருடைய கையில் தான் இருக்குது. சும்மா சாதாரண காரணம் சொல்லக்கூடாது, சும்மா சல்லி காரணம். இந்த ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு 2 பைத்தியக்காரங்க பில்டிங்கை தள்ளினாங்கன்னு. அது சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது. என்னன்னா சும்மா ஒரு சல்லி காரணத்துக்காண்டி 2 பைத்தியக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, தெரியாதவங்க கேட்டுக்கோங்க, பைத்தியக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிலேருந்து அப்போ ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்தோடனே வர்ற வழியில் என்ன செய்வாங்க, ஒரு பில்டிங்கை பார்ப்பாங்க. பில்டிங்கை பார்த்தா நம்ம பைத்தியம் தானே அவங்க, இவங்க கூட சொல்லலை அவங்க கோச்சுக்கிறாங்க, பைத்தியம் தானே அவங்க. வர்ற வழியில் என்ன செய்வாங்க, பில்டிங்கை பார்த்தோன்னே பில்டிங் நகர்ற மாதிரியே தெரியும். அந்த மேகங்கள் அப்படியே போகும்போது பில்டிங் அப்படியே நகர்ற மாதிரி தெரியும். தெரிஞ்சோடனே இவங்க என்ன செய்வாங்க, டே மாப்பிள்ள பில்டிங் நகர்ந்துட்டு போலடா, நம்ம அப்படியே நம்ம ஊருக்கு நவுத்தி போயிடும் அப்படிம்பாங்க. சரிடா இன்னொருத்தன் சொல்லுவான், டே சரி வா தள்ளிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, 2 பேரும் நல்லா தள்ளுவாங்க. ஒருத்தன் கேட்பான், டே என்னடா இவ்வளோ நேரம் தள்ளுறோம் இன்னுமாடா நம்ம ஊர் வரல அப்படின்னு சொன்னோடனே இவன் சொல்லுவான், சல்லி காரணம், டே இப்படி தள்ளா எப்போ நம்ம ஊர் வருவோம், சட்டை பேண்ட்டு சட்டி பிட்டிலாம் கழட்டி வச்சு தள்ளுறா அப்படின்னு சொல்லுவான். சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு சட்டை எல்லாத்தையும் கழட்டி வச்சு தள்ளுவாங்க.
ஒருத்தன் பார்ப்பான் அங்கேருந்து, சரி ரைட்டு சட்டை பேண்ட்லாம் கீழே கிடக்கு, உள்ள காசு ஈஸு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிடறான், ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறான், ஓடிடுறான். அவன் கொஞ்ச நேரம் கழிச்சோடனே இன்னொருத்த திருப்பி கேட்கான், டே என்னடா நம்ம ட்ரெஸ்ஸை பேட்டை காணோம் கழட்டி வச்ச இடத்துல. அப்போ அவன் சொல்லுவான், டே நம்ம எங்கே தள்ள ஆரம்பிச்சோமோ அங்கே கழட்டி வச்சோம், இங்கே வந்து தேன்னா எப்படா இருக்கும், நம்ம எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம்னா திருப்பி ஓடுவாங்க. எதற்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சல்லிக்காரனா பைத்தியக்காரர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் பைத்தியக்காரங்கள்லாம் நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்க்குறோம், எத்தனையோ பேர் காதலிச்சு சுற்றுறான், எத்தனையோ பேர் செல்ஃபோனில் பாழா போகிறான், எத்தனையோ பேர் போதைப் பொருளில் பாழா போகிறான், எத்தனையோ பேர் எதையோ பாழா போகிறான். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும், இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு ஆற்றல் இருந்தும் வாய் மூடி அமைதியாக இருக்கிற பெற்றோர்களை இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா? எத்தனை பெற்றோர்கள் இதை தடுக்க முடிஞ்சும் தடுக்காமல் இன்னைக்கு இருக்கான். இன்னைக்கு சொல்கிறாங்க, இன்னைக்கு பெற்றோர்கள் தான் வாயில் எடுத்து, இது சமூகம் தான் வாயில் எடுத்து பீடியை வைக்குது, மூக்கில் வைக்குது, இப்படிலாம் சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் தான். சமூகமாக சொல்லுது, சமூகம் தான் அந்த பீடி டப்பாலே போட்டிருக்கோம், இந்த மாதிரி இது வந்து இந்த நோயை கொடுக்கும் அப்படி அந்த படத்தை போட்டிருக்கு. சமூகம் சொல்லுது இதை அடிக்காதரா செத்து போயிடும் சொல்லுது. ஆனால் பெற்றோர்கள் அடிடா, அப்பா பாக்ஸ் அங்கே மேலே இருக்குது, இன்னொன்று கூட அடி, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். காரணம் யாருங்க? பெற்றோர்கள் தான். சமூகம் அன்னைக்கு சொல்லுதா இல்லையா? என்னமோ சொல்கிறீங்க, படத்தை பார்த்து கெட்டு போகிறான், சமூகம் படத்தை காட்டுது, ஆபாசமான படத்தை காட்டுது. அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருவோம், இது வெறும் ஒரு பொழுதுபோக்குக்கு தான், இது வெறும் சாதாரண தான், இதை பார்த்து எது இது பண்ண எல்லாம் போட்டுருவோம். ஆனாலும் நீ செஞ்சனா நீ முட்டா பயலா இல்லையா? முட்டா பயலா இல்லையா? அதில் போட்டிருக்கு, டே இந்த பீடி அடிச்சா நீ செத்துருவடான்னு போட்டிருக்கு. ஆனாலும் அடிக்கிறான். சமூகம் சொல்லுது, டே செத்துருவ வேணாம். ஆனால் பெற்றோர்கள் எடுத்து வாயில் வைக்கான். எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பெற்றோர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு சீர்கேடுக்கு காரணம் பெற்றோர்கள் மட்டும்தான். ஒருத்தனை தூக்கில் போட போனாங்க. தூக்கில் போட போகும்போது, டே உனக்கு கடைசி ஆசை இருந்தால் எதுவும் சொல்கிறா சல்லிப்பேர் அப்படின்னோடனே அவன் சொன்னான், ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை போய் தூக்கிட்டு வாங்க, எங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு தூக்கில் போடுங்க சொன்னான். போலீஸ்காரங்களுக்கும் டே என்னடா அம்மாவை போய் தூக்கில் போட சொல்கிறா அப்படின்னோடனே அவன் சொன்னான், இல்லை நீங்கள் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னோடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தோடனே போலீஸ்காரங்களாம் கேட்டாங்க, என்னை எதுக்கு இவனை கூப்பிட்டு வந்து சொன்னீங்க, இவன் மூஞ்சிலேயே முழிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா அந்த போலீஸ்காரங்க சொன்னாங்க, இல்லை உங்கள் மகன் உங்களை ஃபஸ்ட்டு தூக்கில் போட சொல்லிட்டு அடுத்து உங்கள் மகனை போட சொல்கிறான் அப்படின்னோடனே அவங்க அம்மா கேட்டுச்சிட்டே படபாவி போயில உனைய செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு எனக்கு இதுதான் தூக்கு தண்டனை பரிசாடா அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் சொன்னானா, அம்மா உனக்கு அறிவில்லை, நான் சின்ன வயசில் பேனாவை திருடிட்டு வந்தேன்னா 2ஆ படிக்கல, அப்போ நீ மண்டையில் 4 கொட்டு கொட்டியிருந்தேன்னா நான் திருடி இருப்பேனா? பேனாவை வச்சிருப்பேன்ல திருப்பி போய். அடுத்து 5ஆப்புல புக்கை திருடிட்டு வந்தேன், அப்போ நீ 2 கொட்டு கொட்டியிருக்கலாம்ல, இல்லையா 2 அடியை போட்டிருக்கலாம்ல, நான் அழுதுட்டு அடுத்து திருடி இருக்க மாட்டேன்ல. அப்போல்லாம் நீ டே தெரியாமரா திருடிட்டு வராதரா, இப்படிலாம் செய்யாதரா, அப்பா கேட்கல நான் தாங்க நேற்று வாங்கி கொடுத்தேன் அப்படி சொல்லி ஏமாற்றி என்னை இப்படி வளர்த்து விட்டல, அதனால தான் இன்னைக்கு பெரிய இடத்துல போய் கொள்ளையடிச்சு வந்து இப்போ என்னை தூக்கில் போட போகிறாங்க, இது காரணம் யாருமா நீ தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல புலம்புறான் மகன். காரணம் பெற்றோர்கள். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் மாணவர்களுடைய வழிகேடுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பெற்றோர்கள் மட்டும்தான். சமூகம் சொல்லுது டே பொய் சொல்லாதன்னு சொல்லுது சமூகம், ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் பொய் சொல்ல கற்றுக் கொடுக்குறாங்க. அப்பா நல்லா தூங்கிட்டு இருப்பான், வேலையிலேருந்து ஃபோன் வரும், சொல்லுவான் டே அப்பா இல்லைன்னு சொல்கிறான், மகன் சொல்லுவான் அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லுவான். காரணம் பெற்றோர்கள், பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கறது பெற்றோர்கள். இன்னைக்கு அம்மா கூட ரேஷன் கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ரேஷன் கடை போயிருப்பீங்க. அம்மா கூட போனோம்னா நமக்கு ஆண்கள் வரிசை கம்மியாக இருக்கும், நிற்க சொல்லுவாங்க, 4 பேர் தான் நிற்பான். 5ஆவதால் நம்ம போய் நிற்போம். நின்றுக்கிட்டு இருக்கையில் 4 பேர் முடிஞ்சிருவாங்க. கடைசி நம்ம போய் கார்டு கொடுக்கக்குள்ள அந்த ஜாமான் தீர்ந்து போயிடும். அப்போ திருப்பி வரும் அம்மாட்ட, அம்மா ஜாமான் தீர்ந்து போச்சு. அம்மா என்ன தெரியுமா சொல்லும், சரி விட்றா அப்படிலாம் சொல்லாது, டே சாமர்த்தியமே இல்லாமல் இருக்கேடா, இப்படிலாம் இருந்தா நீ எப்படா பொண்டாட்டியை வச்சு காப்பாற்றுவ, இப்படிலாம் இருந்தா நீ எப்படா பொழப்பன்னு சொல்லி அந்த எதுக்கு தெரியுமா சொல்கிறாங்க, ஊடலாச்சும் போய் பூந்து வாங்கியிருக்கலாம்ல அப்படிங்கிறக்காண்டி அந்த நேரத்திலும் பெற்றோர்கள் தவறான பாதையிலே தன்னுடைய பிள்ளைகளை ஊத்துகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கெட்ட பெயர்களை வச்சோ, எங்கள் அணியினர் கூட அழகாக சொன்னார், சனியனேன்னு சொல்கிறாங்க, மூதேவின்னு சொல்கிறாங்க. ஒருத்த வீட்டில் அப்படி தான் ஒருத்த வந்தானா, அப்பா எப்போ பார்த்தாலும் அவனை சனியனே தான் சொல்லி திட்டுவாராம். ஒரு நாள் சொந்தக்காரங்க வந்திருக்கல, அப்பா என்ன செஞ்சிருக்காரு, சொந்தக்காரங்களாம் கேட்டிருக்காங்க அப்பாட்ட, இது யார் அப்படின்னு கேட்டோடனே இது சனியை அப்படின்னு. சரி இந்த சனியை பேர் தான் என்ன அப்படின்னோடனே, சனியை பேர் சனியை மூதேவி அப்படின்னோடனே அங்கேருந்து மனைவி குரல் கேட்க, ஏங்க அவங்க உங்கள் பேரை கேட்கல நம்ம பிள்ளை பேரை கேட்டாங்க அப்படின்னு.
எதற்கு சொல்றேன்னா, இன்னைக்கு பெற்றோர்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. பிள்ளைகளை ஏதோ துன்புறுத்துறோம், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற பேர்ல அவர்களுடைய வழிகேட்டுக்கு காரணமாக அமைகிறவர்கள் பெற்றோர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், பெற்றோர்களால் எல்லா விஷயத்தையும் நமக்கு கற்றுத்தர முடியாது. இந்த சமூகம் தான் நமக்கு கற்றுத்தரும். பெற்றோர்களால் எல்லா விஷயத்தையுமே நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. சமூகம் தான் வாழ்க்கையினுடைய சில வழி தெளிவுகளை கற்றுக் கொடுப்பது சமூகம் தான். ஒருத்தன் ஸ்கூலுக்கு போறான், ஸ்கூலுக்கு போயிட லேட் ஆயிடுச்சு. டீச்சர் கேட்குது, அட்ட மூதேவி ஏன்டா இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு கேட்டோடனே இவன் என்ன சொல்லுவான்? பெட்ரோல் கற்றுக் கொடுத்துருப்பாங்களா, அங்கே போய் பொய் சொல்கிறா அப்படின்னு ஏதாவது சொல்லி கொடுக்குற பெட்ரோல் இருந்தால் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பொய் சொல்லியிருப்பான். எங்கள் அப்பா இறந்துட்டாருமா, அம்மா போயிருச்சுமா, ஏதாவது ஒன்று சொல்லுவான். இதே பெட்ரோல் பொய் சொல்லாமல் இருந்தார்கள்னா அவனுக்கு அந்த சமூகம் கற்றுக் கொடுத்துருக்கும். என்ன தெரியுமா சொல்லுவான்? டீச்சர் உங்கள் சேலை இன்னைக்கு அழகா இருக்கே அப்படின்னு இருப்பான். உடனே அந்த டீச்சருக்கு மகிழ்ச்சி பொங்கோ, ஆகா என் புருஷன் இதை தான் சொன்னான், வீட்டிலேருந்து வரையில என் புருஷன் இதை தான் சொன்னான், சேலை அழகா இருக்கேன்னு சொன்னாரு, நான் நம்பலை, நீ சொன்னே தான் இப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, போய் உட்கார சொல்லுவான். எதற்கு சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸால் எல்லா விஷயத்தையும் கற்றுத்தர முடியாது. இன்னைக்கு ஒரு விஷயத்தில் நமக்கு சமாளிக்க தெரியணும். ஒருத்தன் ஆஃபீஸுக்கு போகிறான்னா அங்கே இருக்க மேனேஜர் ரொம்ப கேடு கட்டவன், பொம்பளையை பார்த்தாலே வலியுவான். அந்த மாதிரி ஒரு மேனேஜர் ரொம்ப கேடு கட்டவன், ஃபுல் போதை பொருட்கள் அடிக்ட் ஆகிருப்பான். அப்போ அந்த ஆஃபீஸுக்கு போகிறவன் சொல்லுவான் அவன்கிட்ட அந்த மேனேஜர் சொல்லுவான், டே இந்த மாதிரி இந்த ஆஃபீஸில் எல்லாருமே கெட்டு போய் கிடக்காங்கடா, எல்லாருமே சரி, நம்ம ஓனராக இருக்கட்டும் எல்லாருமே சரி, எல்லாம் கெட்டு போய் தான் கிடக்காங்க. மேனேஜராக இருக்க போய் நான் தான்டா கொஞ்சம் ஒழுங்காக இருக்கேன், கொஞ்சம் நல்லவனாக இருக்கேன் அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த கேடு கட்ட மேனேஜரு அந்த ஆஃபீஸில் வேலைக்கு போனவன்ட்ட சொல்கிறான், நான் தான்டா நல்லவனாக இருக்கேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் போய் அவன்கிட்ட சொல்ல முடியாது, டே நீ இவ்வளோ பெரிய பொறுக்கியாக இருந்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்றியா, ஒன்று வேலையை விட்டு அனுப்பிடுவான். அதே மாதிரி அவனை என்ன சொல்லக்கூடாது, ஆமாம் சார் நீங்கள் தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் என்ன சொல்லுவான்? அந்த சமூகம் அவனுக்கு கற்றுக் கொடுக்குது. அவன் சொல்லுவான், சார் நீ எப்படின்னு எனக்கு தெரியாதா சார் அப்படின்னு சொல்லுவான். போடா அப்படின்றான் அவன். எதற்கு சொல்கிறேன்? சமூகம் தான் இன்னைக்கு வாழ்க்கையினுடைய ஃபுல் விஷயத்தையும் இன்னைக்கு நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் அது சமூகம் மட்டும்தான். ஒரு விஷயத்தை நல்லா அப்படிங்கி கொள்ளுங்கள், கப்பல் என்பது தரையில் இருந்தால் நல்லா தான் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். கடலில் எப்போ மிதக்குதோ அப்போ ஏதாச்சும் பாறையில் மோதோ ஏதாவது டேமேஜ் ஆனோம், தரையில் இருந்தால் பாதுகாப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அது அதற்காக படைக்கப்படவில்லை. மனிதன் என்பவன் வீட்டில் இருந்தால் பாதுகாப்பாகத்தான் இருப்பான், வெளியே போனால் கெட்டு போயிடுவான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடப்பதற்காக அவன் படைக்கப்படவில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, பெற்றோர்கள் என்பவர்கள் அன்பை மட்டும்தான் காட்டுவார்கள். சமூகம் என்பதுதான் அவனுடைய வாழ்க்கையை அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். பெற்றோர்கள் பிரச்சனைக்கு ஆறுதல் மட்டும்தான் கூறுவார்கள். சமூகம் என்பதுதான் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை காட்டும். பெற்றோர்கள் சொல்லுவாங்க, டே அநீதியை கண்டா அடங்கி போடா, எதுவும் செஞ்சிடாதரா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சமூகம் சொல்லும், நீ அநீதியை கண்டால் அதை அடக்கு என்று சொல்வது சமூகம் மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் சோறு ஊட்டில சொல்லுவாங்க, நிலால பாட்டி வடை சுடுதுரா, அவங்க தாத்தா வடை சுடுதுரான்னு சொல்லுவார்கள். ஆனால் சமூகம் சொல்லுச்சு, நிலாவில் நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சார்னு சொல்லுச்சு. சமூகம் மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக இந்த இளைஞர்களுடைய வழிகளுக்கு காரணம் முழுவதும் பெற்றோர்கள் தான் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்ரோஷமான ஒரு பேச்சு, கலகலப்பும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நடுவில் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த எல்லா விஷயமும் புகையிலையா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள், இதெல்லாம் சமூகம் கற்றுக் கொடுக்கல, சமூகம் கற்றுக் கொடுக்கல. பெண்கள் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் அவனை கட்டுப்படுத்தாமல் வைத்திருக்கிறார்கள், அதனால இந்த சமூகம் கற்றுக் கொடுக்குது என்று நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இறுதியாக தீர்ப்பு உடனே அது ஒரு சண்டை பிடிச்சிடறாங்க. இப்போ தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம். ரெண்டு சைடும் பார்க்க, ரெண்டு சைடும் தெளிவான முறையில் பேசுறாங்க, நல்ல ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. இருந்தாலும் தீர்ப்பு என்பது ஒரு அணிக்கு தான் செல்லும் அப்படின்ற முறையில இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பை வெற்றியாளர் என்பது சமூக சூழல் என்று சொல்வதற்கும் ஆசையாக தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த பட்டிமன்றத்தினுடைய வெற்றியாளர் பெற்றோர்களே 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 என்று முடித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், ஒரு பெற்றோர்கள் ஒருவருடைய பிள்ளையை தெளிவான முறையில் அடித்து வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அவன் வெளியே போய் யாருமே எதையும் செஞ்சிருக்க மாட்டான். இது இன்றைக்கு நிதர்சன உண்மை. ஒரு பிள்ளை என்ன செய்யுது, டிக்டாக்ல நிறைய வீடியோ போடுது. நிறைய வீடியோ போட்டு நம்ம அப்பா பார்த்து நல்ல ஆச்சரியம் மகிழ்ச்சி ஆகும்.
ஏன் அந்த பிள்ளை உடம்புல இருக்க துணியெல்லாம் தகர்த்துட்டு வீடியோ போடுது. தன்னுடைய அப்பா என்ன செய்யலாம் பார்த்து ஆட்சியப்படுறாங்க. ஏன் அவனுடைய அப்பா அந்த பிள்ளை அவனுக்கு சரியாக வளர்க்க தெரியல. அதனால் அந்த பிள்ளை வீடியோகளிலும் சமூக வலைதளங்களிலும் தன்னுடைய ஆடைகளை நகர்த்தி விட்டு இந்த அனாச்சார செயலில் ஈடுபடுகிறது. அந்த பிள்ளையை அவன் ஒழுங்காக வளர்த்திருந்தான் என்று சொன்னால் அந்த பிள்ளை இந்த இளைய வலைதளங்களில் அது ஈடுபடுகிறார் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக இந்த பட்டிமன்றம் நடந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் இந்த பட்டிமன்றத்தை பார்த்தோம். இருந்தாலும் குறை நிறைகளை பற்றியும் சில விஷயங்களை சொல்வது நமது ஹதீகத்துல் வாயிலினுடைய ஒரு வழக்கமும் கூட. ஏன்னா ரொம்ப டாப்பாக பேசினாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. நம்ம அவங்கள அதிகாண்டி குறையாக நம்ம சொல்லி தள்ளிடவும் போகிறது கிடையாது. அடுத்தடுத்த பட்டிமன்றத்தில் அவங்க இன்னும் எதையெல்லாம் அழகாக்கிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். சார் சொல்லியிருந்தது தான், அதை தான் நான் சொல்லுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஒரு தடவை நான் ஒரு கரும்பு கடைக்கு போயிருந்தேன். கரும்பு கடை ஜூஸ் வாங்குறதுக்காண்டி போயிருந்தேன். அங்கே அந்த கரும்பு கடை தொழிலாளி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வண்டியில் தெரியும் இல்லையா, கரும்பை உள்ளே வச்சு அதை கரும்பை புழிஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. நானும் அதில் கஸ்டமராக இருக்கிறேன். நான் 2 பார்சல் கேட்டிருக்கிறேன். அதில் அவங்க அந்த அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவும் கரும்பு கடமைக்காரனும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தகராறாகவே ஆகி போயிடுச்சு. கடைசியில் தீர்ப்பை என் பக்கத்தில் பார்த்து திருப்பினாங்க. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைகளை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். 2வது குறைகளை பற்றி நான் சொல்லிடுறேன். நிறைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா பசங்களும் நம்ம எல்லாருமே சொல்கிற மாதிரி நல்லா பேசினாங்க. 2வது சமூகம் சார்ந்து பேசினாங்க. பேரண்ட்ஸ் சார்ந்து நிறைய பேர் பெற்றோர்கள் சார்ந்து பேசினாங்க. அப்புறம் மன்றத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மன்றத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தகுந்த மாதிரி அம்சமான தலைவரை அமைச்சாங்க. இது நிறைகள். இப்போ இதனுடைய குறைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மாணவர்கள் சமூகம் சார்ந்து நிறைய பேசினாங்க, பெற்றோர்கள் சார்ந்து பேசினாங்க. கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே ஹதீஸுகளையும் குர்ஆனினுடைய ஆயத்துக்களையும் வைத்து அதிலே ரத்து கொடுத்து பேசுவதை போன்று இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாருமே சாலமன் பாப்பையாவை இப்போ அங்கே நடக்கக்கூடிய பட்டிமன்றம் போன்று கிடையாது. நம்ம இங்கே இருக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு பட்டிமன்றத்தில் ஏறியிருப்பவர்கள் எல்லாருமே சாலமன் பாப்பையாவுடைய ஒரு பட்டிமன்றத்தையோ அல்லது லியோனியுடைய பட்டிமன்றத்தையோ பார்த்து அல்லது அதனுடைய நடைமுறைகளையே எடுத்து வந்திருக்கலாம். அதை தாண்டி இஸ்லாமிய சமூகத்தில் அபூ தாஹிர் ஹஜ்ரத் போன்றவர்கள் அவங்கெல்லாம் எப்படி பட்டிமன்றத்தை நடத்துகிறாங்க, அதனுடைய விஷயங்களை நம்ம பார்த்து அதில் நமக்கு சுயமாக தெரிஞ்ச ஹதீஸுகள் அதனுடைய வரலாறுகளை வைத்து நம்ம பேசலாம். அடுத்து 2வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மதம் வரி இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்களை அவங்க டச் பண்ணலாம். மதம் வரியை பற்றி எப்படி வந்துச்சு, இன்னைக்கு எத்தனை இளைஞர்களுக்கு மத வரியை ஊட்டி அவங்க வளர்க்குறாங்க, பிராமின்ஸ்ன்னு சொல்லி அவங்கள எப்படி வளர்க்குறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய இளைஞர்கள் எப்படி மதம் மாறி போகிறாங்க, அதனுடைய விஷயங்களை ஹதீஸுக்கு ஒப்பிட்டு அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். நல்லா பேசினாங்க. அடுத்து 3வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைவர் ஆமாம் சாமி போடவே கூடாது. அவங்க நாங்கள் சொல்கிறது தானே சரி அப்படின்னு சொல்லும்போது தலைவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரி, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம சொல்லவே கூடாது. அவங்கள கலாய்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரத்தான விஷயங்களை எதிர் டீம் கொடுப்பாங்கங்கிற மாதிரி அவங்கள அப்படி டிவைட் பண்ணணுமே தவிர, நீங்கள் பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேயும் நம்ம அவங்களுக்கு பேசி முடிக்கும் போதே இல்லை பேசி கொண்டிருக்கும் போதே தீர்ப்பு கொடுக்கறத தவிர்த்துக்கிடணும். அடுத்து பாருங்க, அந்த கரும்பு அந்த காரருடைய சம்பவத்துக்கு நான் வர்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் சார்ந்து ஒரு அணி பேசினாங்க, அதே சேர்ந்து சமூகம் சார்ந்து ஒரு அணி பேசினாங்க. பெற்றோர்கள் தான் எல்லா விஷயத்திற்கும் கெடுப்பார்கள் என்பதையும் சொல்லிட முடியாது. சமூகம் தான் எல்லா விஷயங்களையும் கெடுப்பாங்க, எல்லா வாலிபர்களையும் கெடுப்பாங்கன்னு நம்ம சொல்லிடவும் முடியாது.
உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காணத்தா தஹத அபதைனி என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நம்மளுடைய சாலிகான் அடியார். ஆனால் அவங்களுடைய பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபிரா இருந்தாங்க, ஒரு நபியினுடைய ஒரு பையன். அப்போ இந்த இடத்துல பையன் கெட்டு போனதற்கு காரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய பெற்றோர் அவர்களையா நீங்கள் குறை கூறுவீர்கள்? அதே போன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் 99 ஃபிரௌனுக்கு சமமானவன் தான் இந்த அபுஜகல் என்று பெருமானாரால் பறைசாரப்பட்ட அந்த அபுஜகலினுடைய பையன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இப்போ இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெற்றோர்களால் தான் கெட்டாங்க அப்படின்னா அவங்கள சீர்திருத்தம் படுத்தினது சமூகமா? இந்த மாதிரியெல்லாம் அவங்கள வைக்க சொல்கிறோம். ஹதீஸுகளையும் வரலாறுகளையும் நீங்கள் ஒப்பிட்டு இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் யாருக்கு எடுத்தாங்க, இப்படி நீங்கள் ரத்துக்களை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஹதீகத்துல் வாஹிதீன் சம்பந்தமாக நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும், இப்போ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி இடா, அப்போ என்னதான் கதிரில் தான் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு என்ன பண்ணும். வரக்கூடிய மன்றங்களில் பட்டிமன்றங்கள் மாணவர்கள் இதனால் வரைக்கும் வைக்காமல் இருந்ததுக்கு காரணமே உஸ்தாத் என்ற கடைசியில் சொன்னதும் காரணமே என்னென்னா, பட்டிமன்றத்தை வைக்கிறோமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி பேசிக்குவாங்க, தரைக்குறைவான வார்த்தைகளை பேசிக்கிடுவாங்களே, அது வைக்கிறது சரியாக வருமா அப்படி இப்படின்னு என்று ரொம்ப கேட்டாங்க. அடுத்து நான் கடைசியில் சொன்ன இந்த 3வது முறை பசங்க ரொம்ப கொஞ்சம் வலியுறுத்தி கேட்குறாங்க, உஸ்தாத் 4வது முறை ஃபுல்லும் ஆய்வரங்க செய்கிறாங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தாரிக் உஸ்தாத் நமக்கு சம்மதிச்சாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருந்தது. இன்றும் இந்த ஹதீஸுகளையும் வரலாறுகளையும் நாம் அதிகப்படுத்தினால் என்ன பண்ணோம், நமக்கு இன்னும் நல்லதாக இருக்கும் என்பதை கூறி நான் முடித்துக் கொள்கின்றேன். அதற்கு முன்னாடி அந்த கரும்பு கடையினுடைய அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல அந்த கரும்பு கடையுடைய கஸ்டமராக நான் இருக்கிறப்ப அந்த வந்தக்கூடிய இன்னொரு கஸ்டமர் ஒரு பெண்மணி, அந்த கரும்பு கடைக்காரர் 2 பேர்த்துக்கு தகராறு. என்னன்னு பார்த்தா அந்த கரும்பு கடைக்காரர் சொன்னார், என்னுடைய பையன் என்னை ஒழுங்காக பார்க்கல, அவனை எப்படியெல்லாம் நான் பார்த்து வச்சுருந்தேன், அதனால தான் இன்றைக்கி நான் கரும்பு கடையில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் அந்த கரும்பு கடைக்காரர் சொன்னார். உடனே அதுக்கடுத்து அந்த அம்மா சொல்லுது, அதுக்கு நல்ல வயசு இருக்கும், ரொம்ப வயசாக போன அம்மா, அந்த அம்மா சொல்லுது, என் பையன் என்னை நல்லா பார்க்கறதுனால தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் கஸ்டமராக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்படி 2 பேர்த்துக்குள்ள சகண்ட தகராறு போய் கடைசியில் என்கிட்ட வந்துச்சு விஷயம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ன தீர்ப்பு சொன்னேன்னு எனக்கு தெரியல. அப்படியே நான் அந்த இவருக்கு சாதகமாகவும் நான் பேசினேன், அவங்களுக்கு சாதகமாகவும் பேசிட்டு எனக்கு கொடுக்கக்கூடிய 2 பார்சலை கொடுத்துருங்க, நான் போயிடுறேன்னு சொல்லி வந்தேன். இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ இவர் சொல்கிறதையும் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதே போல் அந்த அம்மா சொல்கிறதுலையும் பாயிண்ட் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து நீங்கள் பேசணும் அப்படிங்கிறதை சொல்லி கடைசியில் என்னுடைய சலாத்தையும் நான் தெரிவித்து அடுத்த வாரத்திற்கு என்ன நிகழ்வு என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 4வது சுமரா மாணவர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க, பட்டிமன்றம் எங்களுக்கும் வைக்கணுமே அப்படின்னு சொல்லி. அப்போ அதனால் அந்த பசங்க கேட்டதுனால நம்ம ஒரு வாட்டி நான் உஸ்தாத் இடத்துலையும் நான் கேட்டுட்டு உங்களுக்கு நான் அதை பற்றின தகவலை நான் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.